காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஒரு க்யூட்டான லவ் ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவோட நேம் செங். அவன் ஹெச் கண்ட்ரி ராயல் ஃபேமிலியோட ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கான். ரீசெண்டாக நடந்த டெரரிஸ்ட் அட்டாக்கை பற்றி அட்ரஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். அதே பிளேஸில் ஒரு பொண்ணு அவன் சொல்கிற எல்லாத்தையுமே சைன் லாங்குவேஜாக இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவள் தான் ஸ்டோரியோட ஹீரோயின். அவளோட நேம் நிங். அவளோட வாய்ஸ் ஓவர்லேருந்து தான் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டேஜில் நிற்கிற பர்சன் தான் என்னோட ஹஸ்பண்ட். 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட் இன்னையோட எண்ட் ஆகுது. ஸோ ஃபைனலி எல்லாமே ஓவர் ஆக போகுது அப்படின்னு ஹீரோயின் திங்க் பண்ணுறா. அடுத்து அவங்களோட மேரேஜ் எப்படி நடந்தது அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோனோட சிஸ்டரை தான் அவன் மேரேஜ் பண்ணிக்கிறதா இருந்திருக்கும். லாஸ்ட்டு செகண்டில் தான் ஹீரோயின் அங்கே மணப்பெண்ணா இருப்பா. உன் சிஸ்டருக்கு பதிலாக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னோட பொசிஷன் ரொம்பவே யூனிக்கான ஒன்று. அதனால நம்மளோட கல்யாணத்தை பற்றி எந்த மீடியாலையும் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. எனக்கும் அவன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது. நீ மியூட்டு தானே, உன்னால் பேச முடியாது. அப்புறம் இந்த கல்யாணம் ஒரு பொலிட்டிக்கல் மேரேஜ். இதில் நீ ஒரு பான் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரிங்கை போட்டு விட்டுருப்பான். ஹீரோயினால் பேச முடியாது. ஸோ இந்த 3 இயர்ஸ் மேரேஜில் அவங்களுக்குள்ள எந்த அட்டாச்மெண்ட்டுமே இல்லாமல் தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலி இது ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. மீட்டிங் என்னது, ஹீரோனோட பாஸ் வந்து பேசுகிறாங்க. அவ ஒரு டிவி ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. இன்னைக்கு சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரட் பண்ணுற ஆள் வரல. நல்லவேளை நீ வந்து பண்ணிட்ட, சூப்பராக பண்ண அப்படின்னு ஹீரோனை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அவளும் இதானே என்னோட வேலை அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் நம்ம ஸ்டேஷனில் ஸ்டாஃப் எல்லாருமே ரீஅரேஞ்ச் பண்ணோம். அதில் நீ என்னை டிவி ஸ்டேஷனில் ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. இனி நீ மிஸ்டர் செங் கூட தான் ஒர்க் பண்ண போகிற. இனி நீ அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரட்டராக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பாஸ் சொல்கிறாங்க. மறுபடியும் இவனா அப்படிங்கிற மாதிரி ஹீரோனுக்கு அதில் விருப்பம் இல்லை. பட் பாஸு இந்த பொசிஷனுக்காக எத்தனையோ பேர் ஆசைப்பட்டாங்க. பட் இந்த லக்கு உனக்கு தான் கிடச்சிருக்கு. மிஸ்டர் செங் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற சான்ஸ்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹைப் கொடுத்து பேசுகிறாங்க. ஆனால் ஹீரோனுக்கு அதில் விருப்பம் இல்லை. பாஸ், எனக்கு இதில் விருப்பம் இல்லை, இதை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், இதை ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம டிவி ஸ்டேஷனை மிஸ்டர் செங் தான் வாங்கியிருக்காங்க. இனி உன்னோட நியூ பாஸும் அவங்க தான். மேபி அவங்க நினச்சா சேஞ்ச் பண்ணலாம். நீ என்ன வெயிட் பண்ணிகிட்டு இருக்க, போய் ஹலோ சொல்லு அப்படின்னு ஹீரோயின்ட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் ஃபோட்டோ ஷூட் எல்லாம் முடிஞ்சதான் அவன் கீழே வரான். ஹீரோயின் கிட்ட வந்ததும் அவள் தன்னோட மொபைலில் டைப் பண்ணி தான் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறா. நீங்கள் தான் என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதா அப்படின்னு அவள் டைப் பண்ணுறா. ஹீரோவும் உனக்கு அது எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டால், நீங்கள் எதுக்காக இதை பண்ணீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஹீரோயின் மறுபடியும் டைப் பண்ணுறா. அந்த டைம் ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோனோட சிஸ்டர் ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு எல்லாருமே நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டேலண்ட்டு, ஸ்டேட்டஸ் எல்லாமே சில பேருக்கு தான் அமையும். ஸோ இவங்க தான் ஹீரோக்கு கரெக்டான மேட்ச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே நிற்கிற ஹீரோவுக்கு ஃபுல் ஃபோக்கஸும் ஹீரோயின் மேலே தான் இருக்கும். ஸோ ஹீரோயின் மேலே அவனுக்கு ஃபஸ்ட்லேருந்தே ஃபீலிங்ஸ் இருக்கும் போல். ப்ரெசண்ட்டில் ஹீரோயின் கேட்டதும் அதுக்கு பெரிய காரணம்லாம் எதுவும் கிடையாது. ஒரு எம்டியான ஸ்பாட் இருந்தது. ஸோ அதில் உன்னை ஃபிட் பண்ணலான்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினுக்கு அந்த ஆன்சர் பிடிக்கல. ஸோ உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா? நம்மளோட மேரேஜை பற்றி வெளியே சொல்லிடுவேன். அதனால் என்னை கண்காணிப்பில் வைக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு என்ன ஒர்க் பண்ண சொல்கிறீங்களா அப்படின்னு ஹீரோயின் டைப் பண்ணுறா. நீ உன்னை பெரிய ஆள்னு நினச்சிக்காத. உன்னோட ஸ்கில் ஒன்றும் டாப் நாச்லாம் கிடையாது. நீ ஏன் பயப்படுற? உன்னால் இந்த வேலையை ஒழுங்காக பண்ண முடியாதுன்னு நினைக்கியா அப்படின்னு ஹீரோ கேட்க, இல்லை என்னால் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, சரி நீயே ஒத்துக்கிட்டல்ல, வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான். ஸோ ரிவர்ஸில் அவன் போட்டு வாங்கியிருப்பான். ஹீரோயினும் அட பாவி, இப்படி என் வாயிலே போட்டு வாங்கிட்டானே அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறா. போகும்போது நீ எனக்காக வெயிட் பண்ணு, நைட் 2 பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போகிறான். ஸோ ஹீரோயினும் அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ கோவர்க்கர் வந்துட்டு, நான் வேணா உன்னை ட்ரா பண்ணவா அப்படின்னு கேட்டால், இல்லை நான் என் ஹஸ்பண்ட்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சைன் லாங்குவேஜில் சொல்கிறா. ஸோ நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் தான். சரி நைட் லேட் ஆயிடுச்சு, பார்த்து போ. இந்த டைம் கிட்னாப்பிங்லாம் நிறைய நடக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு போகிறான். ஹீரோயினும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறா. டைம் ஆச்சு, என்ன அவனை காணுமே அப்படின்னு மொபைல் எடுக்கும்போது தான் பார்க்குறா. அங்கே ஹீரோ இன்னொரு பொண்ணை கூப்பிட்டு போகிறான். என்ன வெயிட் பண்ண சொல்லிட்டு இன்னொரு பொண்ணை கூப்பிட்டு போகிறான் அப்படின்னு கோவமாக, என்னையே அவனுக்காக வெயிட் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு அவளே கிளம்ப போகிறா. ஸோ ஹீரோயினே டாக்ஸி புக் பண்ணிட்டு வெளியே போய் காரில் ஏறுறா. அந்த டைம் வர மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும். டிரைவரும் ஓடிபி என்ன அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் ஆக்ஷன்லேயே நம்பர் சொல்கிறா. ஸோ நீ மியூட்டா அப்படின்னு கேட்டுட்டு அவன் ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஹீரோயின் போன பிறகு தான் ஹீரோ வந்து பார்க்குறான். ஹீரோயினை காணும்.
இவள நான் இங்க தானே வெயிட் பண்ண சொன்னேன். எங்க போனா? அப்படின்னு ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்க்குறான். எங்க ஹீரோயின் கார்ல உட்காந்துருக்கும்போது நியூஸ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அதுல இந்த டிரைவரோட ஃபோட்டோ போட்டிருக்கு. நெறைய கிட்னாப்பிங் கேஸ்ல இவன அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினுக்கு அத பார்த்ததுமே பயமா இருக்கு. அவனும் அதுல அலர்ட் ஆயிட்டு, "நீ வா என்கிட்ட" அப்படின்னு அவள இழுத்து முன்னாடி அடிக்கிறான். இப்போ அவனோட மொபைல குடுத்து, "உன் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணு. எனக்கு 1,000,000 அவன் கொண்டு வரணும். இல்லன்னு நான் உன்ன கொன்னுருவேன்" அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோயினும் கால் பண்றா. "உன் ஒய்ஃப நான் கிட்னாப் பண்ணி வச்சிருக்கேன். 1,000,000 எனக்கு வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கால் கட் ஆகுது. இங்க என்ன ஆச்சுன்னா, ஹீரோவோட மொபைல் டெட் ஆயிருக்கும். இந்த நேரத்துல இப்படிலாம் ஆகணும் அப்படின்னு டக்குன்னு சார்ஜ் எடுத்து போடுறான். மொபைல ஆன் பண்ணதும் ஃபர்ஸ்ட்டு ஹீரோனோட அம்மாக்கு கால் பண்றான். "உங்க பொண்ணு உங்க கூடயே இருக்கா?" அப்படின்னு கேட்டா, அம்மாவும் "ஆமா, நாங்க 2 பேரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கோம்" அப்படிங்கிற மாரி அவங்க பொய் சொல்றாங்க. அவங்க ஆக்சுவலி கேம்பிளிங் அடிக்ட். இதெல்லாம் தெரிஞ்சா மருமகன் தப்பா நினைப்பான் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் மறைச்சிடுறாங்க. இப்போ மறுபடியும் கிட்னாப்பர்ட்டருந்து ஹீரோக்கு கால் வருது. "உன் ஒய்ஃப் உனக்கு உயிரோட வேணும்னா எனக்கு 1,000,000 வேணும்" அப்படின்னு அவன் டிமாண்ட் பண்றான். "உனக்கு காசெல்லாம் தர முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ" அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். "நீ உண்மையாவே அவளோட ஹஸ்பண்ட் தானா? அவ செத்தாலும் நீ வருத்தப்பட மாட்டியா?" அப்படின்னு கேட்டா, "அவ செத்த பிறகு டெட் பாடிய கலெக்ட் பண்றதுக்கு எனக்கு கால் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கால வச்சிடுறான். கிட்னாப்பருக்கு கோவம். "உன் ஹஸ்பண்ட் என்ன இப்படி இருக்கான்? உங்க 2 பேருக்கும் உண்மையாவே கல்யாணம் ஆச்சா இல்லையா? திரும்பவும் கால் பண்ணு. எனக்கு காசு வேணும்" அப்படின்னு ஹீரோயின மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோயின் ஆல்ரெடி ஹீரோவோட ரெஸ்பான்ஸ் எல்லாத்தையும் கேட்டு செம கோவத்துல இருப்பான். இதுல இந்த கிட்னாப்பரும் ட்ரிகர் பண்ண, "என்ன கொல்ல தானே செய்யணும். நீயே என்ன கொல்லு" அப்படின்னு டிரைவிங் வீல பிடிச்சு திருக்க, அது இப்போ சைட் வேஸ்ல போய் ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ ஹீரோனால பேச முடியும். இங்க ஹீரோ இப்போ வீட்டுக்கு வரும்போது ஹீரோயின் அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. நல்ல வேளை அவ இங்க தான் இருக்கா. அவளுக்கு எதுவுமே ஆகல அப்படின்னு நினைச்சிட்டு, "நீ தான் ஆல்ரெடி சாப்பிட்டியே" அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட வந்து பேச வரான். ஆனா ஹீரோயின் அவனை இக்னோர் பண்ணிட்டு போறா. ஹாஸ்பிட்டல்லேருந்து அவளுக்கு கால் வருது. ஸோ அவங்க அப்பாவ பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போறா. டாக்டர் ஹீரோயினோட அம்மாகிட்ட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு அத பே பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாமே எக்ஸ்பென்சிவா இருக்கு. ஸோ ட்ரீட்மெண்ட்ட கிவ் அப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. பட் ஹீரோயின் அங்க போனதும், "என்கிட்ட காசு இருக்கு. நான் பே பண்ணிடுறேன்" அப்படின்னு அவ சொல்றா. டாக்டர் அவகிட்டயே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. "ஆல்ரெடி அவங்க கண்டிஷன் மோசமா தான் இருக்கு. இதுல ஸ்ட்ரோக் வேற வந்திருக்கு. நீங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னா, அதுக்கான காஸ்ட்ட நீங்க பே பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும்" அப்படின்னு சொன்னா, "என்னால பே பண்ண முடியும். நீங்க ட்ரீட்மெண்ட்ட மட்டும் விட்டுறாதீங்க" அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. "ஸோ அப்ப என் மருமக உனக்கு நெறைய காசு தரேன் என்ன? அப்படியே எனக்கு ஒரு 2,00,000 தர முடியுமா? நான் கேம்ல கொஞ்சம் காசு விட்டுட்டேன்" அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்றாங்க. "நீங்க மறுபடியும் கேம்பிளிங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? என்கிட்ட அப்பாக்கு பே பண்றதுக்காக மட்டும் தான் காசு இருக்கு. இதுக்கெல்லாம் காசு இல்ல" அப்படின்னு ஹீரோயின் திட்டுறா. "உன்கிட்ட காசு இல்லன்னா ஹீரோ கிட்ட கேளு. எனக்கு மட்டும் நீ காசு அரேஞ்ச் பண்ணி தரலன்னா, உன் அப்பாவோட ஆக்ஸிஜன் டியூப நான் உருவிருவேன். உனக்கே தெரியும், நான் தான் உங்க அப்பாவோட பிரைமரி கார்டியன். ஸோ ஒழுங்கா காசு அரேஞ்ச் பண்ணு. அப்பதான் உன் அப்பா உயிரோட இருக்க முடியும்" அப்படிங்கிற மாதிரி அம்மா மிரட்டிட்டு போறாங்க. ஹீரோயின் இப்ப அப்பா பக்கத்துல உட்காந்து, "அப்பா நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நான் சீக்கிரமே காசெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு ஹீரோ டிவோர்ஸ் பண்ணிடுறேன். அப்புறம் நான் உங்கள சேஃபான பிளேஸ்க்கு கூட்டிட்டு போயிருவேன்" அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ பார்ட்டில இருக்கும்போது மறுபடியும் கிட்னாப்பர் நம்பர்லேருந்து கால் வருது. ஹீரோ அட்டெண்ட் பண்ணி யாருன்னு கேட்கும்போது, "என்ன மறந்துட்டீங்களா?" அப்படின்னு அவன் பேசுறான். "ஸோ மறுபடியும் நீயா? உன்னோட பிராங்க் இன்னும் முடியலையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கட் பண்ண போறான். "வச்சிராதீங்க. எனக்கு ஒரே ஒரு டிமாண்ட் தான் இருக்கு உன்கிட்ட இருந்து" அப்படின்னு சொல்ல, "என்ன அந்த 1,000,000 வேணுமா?" அப்படின்னு கேட்டா, "இல்ல இல்ல. நீங்களும் உங்க ஒய்ஃபும் டிவோர்ஸ் பண்ணணும்" அப்படின்னு அவன் கேட்குறான். ஆக்சுவலி கேட்குறது ஹீரோயின். ஹீரோயின் அந்த கார்லேருந்து தப்பிச்சு வரும்போது, அந்த கிட்னாப்பரோட மொபைலையும் எடுத்துட்டு வந்திருக்கா. ஸோ வாய்ஸ சேஞ்ச் பண்ணி ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. "ஒரு கிட்னாப்பர் சொன்னங்கிறதுக்காகலாம் என்னால என் ஒய்ஃப டிவோர்ஸ் பண்ண முடியாது" அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். "நீ இப்போ பார்ட்டிலயா இருக்க?" அப்படின்னு கேட்டா, "ஆமா. ஆனா உங்களால என்ன கண்டுபிடிக்க முடியாது" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு கால்ல வாட்டர் விழுற சத்தம் கேட்குது. ஸோ கண்டிப்பா இங்க சிங்க் பக்கத்துல தான் நிப்பான் அப்படின்னு ஹீரோ அங்க தேடி போறான். இங்க ஹீரோயினும், "இவனுக்கு என்ன ஆச்சு? இவனுக்கு தான் என்ன பிடிக்காதுல்ல. டிவோர்ஸ் பண்ண சொன்னா பண்ண வேண்டியது தானே" அப்படின்னு அவ புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா சடனா ஹீரோ வந்துட்டான். ஸோ ஹீரோயினும் டக்குன்னு மொபைல மறைச்சு வைக்கிறா. ஹீரோயின பார்த்ததும், "நீங்க என்ன பண்ற?" அப்படின்னு கேட்டுட்டு அவ கழுத்துல உள்ள மார்க்க பார்க்குறான். அப்போ உண்மையாவே இவள கிட்னாப் பண்ணாங்களோ? அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்கிறான். ஹீரோயினும் இந்த டைம், "நீங்க என்ன பண்றீங்க? எதுக்கு என்ன டச் பண்றீங்க?" அப்படிங்கிற மாதிரி அவ கோவப்படுறா. "சரி, நெக்ஸ்ட் நீ எங்க போனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி,
உன்னோட ஷெட்யூல் எல்லாத்தையும் என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அவளும் அங்கேருந்து போகிறா. இங்கே ஹீரோ இப்போ அந்த நம்பர் அனுப்பி இந்த நம்பரோட பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் எடுக்க சொல்கிறான். இங்கே ஹீரோயின் வீட்டுக்கு வந்தால் அவளுக்கு அடுத்த பிளான் தோணுது. ஹீரோவை எப்படியாவது ஃபோர்ஸ் பண்ணி டிவோர்ஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அம்மா ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அவளோட ஹிப் தெரிகிற மாதிரி அதில் ஒரு மச்சம் இருக்கும். அந்த ஃபோட்டோவை எடுத்து கிட்னாப்பர் மாதிரி ஹீரோவுக்கு சென்ட் பண்ணுறா. இப்போ மறுபடியும் கால் பண்ணி, நீ ஃபோட்டோ பார்த்தியா? நீ மட்டும் உன் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணலன்னா உன் ஒய்ஃபோட நியூட் பிக்சர்ஸ் எல்லாத்தையும் நான் ஆன்லைனில் போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ கிட்னாப்பர் சைட்லேருந்து மிரட்டுறாங்க. எங்கே ஹீரோவும் இது ஜஸ்ட்டு நீ நெட்லேருந்து எடுத்து ஃபோட்டோ இந்த ஃபேக்கான ஃபோட்டோக்காகலாம் என்னோடய ஒய்ஃபை என்னால் டிவோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இது ஒன்றும் ஃபேக்கான ஃபோட்டோ கிடையாது, உன் ஒய்ஃபோட ஃபோட்டோ தான். உன் ஒய்ஃப்க்கு இந்த இடத்துல மச்சம் உண்டு. எனக்கு அவளை பற்றி எல்லாமே தெரியும், அவளோட ஃபுல் பாடி எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிட்னாப்பர் பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு நம்பிக்கை இல்லை. என்ன நீ நம்பவே மாட்டேங்கிற? நான் உண்மையை தான் சொல்கிறேன். உனக்கு வேணால் நம்பிக்கை இல்லைன்னா நீயே போய் செக் பண்ணி பாரு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. ஐயோ நானே வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு ஹீரோயினுக்கு அப்போ தான் தோணுது. ஏன்னா ஹீரோ செக் பண்ணுறதுக்காக அவளோட ரூமுக்கு வந்துட்டு இருக்கான். ஹீரோயினும் போர்வையை போத்திட்டு உள்ளே கிடக்குறா. அவன் வந்து என்னாச்சு எந்திரி அப்படின்னு சொன்னால் ஹீரோயின் எந்திக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் உன் பாடி கொஞ்சம் செக் பண்ணணும், என்னை விட கிட்னாப்பருக்கு உன் பாடியை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹிப்பை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக தெரியுது. நீ தான் ஓப்பன் பண்ணி காட்ட மாட்டேங்கிற, நானே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையை விடுறான். ஹீரோயின் அவனை தட்டி விட்டுட்டு, நீ பண்ணுறது என்னன்னு தெரியுமா? இது மேரிட்டல் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு மொபைலில் டைப் பண்ணி காமிக்கிறா. ஹீரோவுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அந்த டைம் பார்த்து ஹீரோயின் மேலே சென்சார் லைட் தெரியுது. யாரோ அவளை ஷூட் பண்ணுறதுக்காக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்தது ஹீரோ அவளை சேவ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறான். ஷூட் பண்ண பர்சனோட கோல் மிஸ் ஆயிடுச்சு. இந்த கிட்னாப்பர் நம்மளை சுற்றியே தான் இருக்கான். அவனால உனக்கு எந்த நேரத்துலையும் ஆபத்து வரலாம். நீ எல்லாமே அவன் தெரிஞ்சு வச்சுருக்கான். இனி நீ இங்கே இருக்க சேஃபாக இருக்காது, நீ என்னோட ரூமில் வந்து என் கூட ஸ்டே பண்ண அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினுக்கு வந்து கன்ஃபியூசிங்காக இருக்குது. நான் தான் கிட்னாப்பர் மாதிரி இவன்ட்டு கால் பண்ணி பேசுகிறேன், ஆனால் நான் இந்த ஷூட்டிங்கெல்லாம் பிளான் பண்ணலையே அப்படின்ட்டு அவ யோசிக்கிறா. இந்த டைம் ஹீரோக்கு ஒரு பர்சன்கிட்டேருந்து கால் வருது. அதான் இந்த ஷூட்டிங்கை பிளான் பண்ணியிருந்துருக்கால அந்த பர்சன். இந்த டைம் நீ உன் ஒய்ஃபை காப்பாற்றிட்டியா, பட் நெக்ஸ்ட் டைம் இது நடக்காது அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்கான். என் ஒய்ஃபை நீ எதுவும் பண்ணக்கூடாது, அப்புறம் நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ மிரட்டி பார்க்குறான். ஆனால் அந்த பர்சன், நான் கண்டிப்பாக உன் ஒய்ஃபை கொல்லுவேன், ஆனால் நெக்ஸ்ட் டைம் ஒரு சேஞ்சுக்காக உன்கிட்டே ஆப்ஷன் தரேன், அவளை எந்த மாதிரி கொள்ளலாம், அவளை பாம்பு போட்டு கொள்ளலாமா, ஷூட் பண்ணலாமா, இல்லை பாய்சன் கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் சேஃபாக இல்லை, அவளை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். அடுத்து ஹீரோனை போய் பார்க்கும்போது அவள் ரொம்ப நர்வஸாக இருக்கா. ஏன்னா அப்போ தான் செல்லை மறைச்சி வச்சிட்டு இருப்பா. உனக்கு என் ரூமில் ஸ்டே பண்ணுறது உனக்கு பயமாக இருந்துச்சுன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து கெஸ்ட் ரூமில் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு போகிறான். வா இந்த பெட்டில் தான் 2 பேரும் தூங்கணும் அப்படின்னு சொன்னால் ஹீரோயினுக்கு ஒரே பெட்டை ஷேர் பண்ணிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு அதில் விருப்பம் இல்லை. ஹீரோவும் என்ன நினைக்கிற, நான் உன்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துப்பேன்னு நினைக்கியா? நமக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, நான் உன்னை டச் பண்ணியிருக்கேனா? அப்புறம் என்ன, அப்போது ஓ மேலே நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறான். என்ன இவன் ஓவராக பேசுகிறான் அப்படின்னு ஹீரோனும் போய் படுக்கிறா. படுக்கும்போது பெட்ஷீட்டை ஃபுல்லாக எடுத்துப்பா. அதில் ஹீரோக்கு பெட்ஷீட் இல்லாமல் போயிடும். ஸோ ஹீரோனை வந்து ஹக் பண்ணிக்கிறான். டேய் என்ன பண்ணுற அப்படின்னு கையை தட்டுனா, நீ தானே இந்த குளிர் காலத்தில் பெட்ஷீட் ஃபுல்லாகவே எடுத்துட்டேன், அப்போது நான் உன்னை ஹக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன இவன் உளறான், நான் இப்போ இவனை ஹக் பண்ணிக்க சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் யோசிக்கிறான். நீ இப்போ ஓவராக திங்க் பண்ணாமல் நல்லா தூங்கு, நாளைக்கு ஃபேமிலி மீட்டிங் இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நெக்ஸ்ட் டே ஒரு ஹோட்டலில் மீட் பண்ண போகிறாங்க பேரண்ட்ஸை. ஹீரோயினுக்கு நர்வஸாக இருக்குது. ஹீரோ உனக்கு விருப்பம் இல்லைன்னா நம்ம சீக்கிரம் கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன்னா ஹீரோட பேரண்ட்ஸுக்கு ஹீரோயின் மியூட் அப்படிங்கிறதுனால அவளை பிடிக்கல. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ஹீரோயின் தான் உள்ளே போகிறா. அங்கே ஆல்ரெடி பேரண்ட்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மியூட் பொண்ணை போய் அவன் கல்யாணம் பண்ணியிருக்கான். நம்ம பையன் ஜியா ஃபேமிலி பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஆனால் லாஸ்ட்டில் அவளோட ஸ்டெப் சிஸ்டரை போய் கல்யாணம் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் ஹீரோயினை பிடிக்கல. அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது ஹீரோயின் உள்ளே போனதும் ஹீரோ வெங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. அவனுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கால் வந்துச்சு, அதை பேசிட்டு வருவான் அப்படின்னு டைப் பண்ணி காமிக்கிறா. உட்கார போனால், என்ன நீ வந்து என் பக்கத்தில் உட்காராதா, தள்ளி போய் உட்காரு அப்படின்னு சொல்லி அந்த ஆன்ட்டி விரட்டுறாங்க.
ஹீரோ நம்பர் குடுத்து அத பத்தி விசாரிக்க சொல்லியிருப்பான்ல. அதுக்காக தான் கால் பண்ணியிருக்காங்க. அதுல பேசுனது ஒரு பொண்ணு தான். அவளுக்கு கண்டிப்பா 26 டூ 29 வயசு தான் இருக்கணும். அப்புறம் அந்த நம்பர் இப்போ நீ ஒரு ஹோட்டல் போயிருக்கல்ல, அந்த ஹோட்டல்ல ஆன் ஆயிருக்கு. அங்க தான் அந்த கிட்னாப்பர் இருக்கணும் அப்படிங்கிற மாரி இன்ஃபர்மேஷன் குடுக்குறாங்க. எங்க ஹீரோயினுக்கு இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது. ஸோ அவளும் ஆன்ட்டி கிட்ட சொல்லிட்டு கால் பேச போறா. மொட்டை மாடில போய் நின்னு பேசுறா. அப்போ டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, மறுபடியும் அவங்க அப்பாவுக்கு அட்டாக் வந்துருச்சு. ஆல்ரெடி பழைய பில்லும் கொஞ்சம் பே பண்ணாம இருக்கு. ஸோ மொத்தமா இப்போ 2,000,000 பே பண்ணா மட்டும் தான் அப்பாவோட ட்ரீட்மெண்ட்ட கன்டின்யூ பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பட் ஹீரோனால அவ்வளோ காசு சடனா அரேஞ்ச் பண்ண முடியாது. அதனால மறுபடியும் ஹீரோவ மிரட்டி காசு கேட்கலாமா அப்படிங்கிற மாரி நெனைக்கிறா. ஸோ அந்த கிட்னாப்பரோட மொபைல் எடுத்து இப்போ ஹீரோ கால் பண்றா. உன் ஒய்ஃபோட உயிர காப்பாத்தணும்னா, நீ எனக்கு 2,000,000 குடு. நீ அவள பிடிக்காம தானே மேரேஜ் பண்ணிக்கிட்ட. அப்புறம் பிரியும்போது செட்டில்மெண்ட் அமௌண்ட் நீ அவளுக்கு 20,000,000 கூட குடுக்கலாம். பட் நான் உன்கிட்ட 2,000,000 தான் கேட்குறேன். நான் கேட்ட காச குடுத்தேன்னா, உன் ஒய்ஃபோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. அப்படின்னு ஹீரோயினே பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் கால் அட்டெண்ட் பண்ணி பேசிக்கிட்டே ஒவ்வொரு ரூமா ஹீரோயின் தேடிட்டு இருக்கான். அவ எங்க போனான்னு தெரியல. ஸோ அவள தேடி சுத்திக்கிட்டு இருக்கான். லாஸ்ட்ல மேல மாடிக்கு வரும்போது தான் ஹீரோயின் அங்க நிக்கிறத பார்க்குறான். "நீ இங்க என்ன பண்ற?" அப்படின்னு அவள பார்த்து கத்த, அவளும் மொபைல் மாட்டிக்க கூடாதே அப்படின்னு அத மறைச்சு வைக்கிறா. ஹீரோ பக்கத்துல போயிட்டு, "எல்லாரும் கீழ இருக்காங்க. உனக்கு மட்டும் இங்க என்ன வேல? இது மொட்டை மாடி. இங்கருந்து கீழ விழுந்தா என்ன ஆகும்னு தெரியும்ல? இது எவ்வளோ பெரிய ஆபத்தான பிளேஸ். இங்க வந்து தனியா நின்னுட்டு இருக்க." அப்படின்னு ஹீரோயின பார்த்து கடகடன்னு கேப்பே விடாம திட்டிட்டு இருக்கான். "நீ என்ன இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்க?" அப்படின்லாம் திட்ட, ஹீரோயின் அழ ஆரம்பிச்சுட்டா. "சாரி, நீ பயந்துட்டியா? நான் கன்சர்ன்ல தான் பேசினேன்." அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் அவன் கீழ கூட்டு போறான். அவளுக்கு லைட்டா கால்ல சுளுக்கு பிடிச்சிருக்கும். அது கெட்டு போட்டு விடுறாங்க. சின்ன ஃப்ராக்சர் தான். 2 டேஸ்ல சரியாயிரும். பட் அதுவரைக்கும் நடக்காம இருக்கிறது நல்லது. அப்படிங்கிற மாரி டாக்டர் சொல்லிட்டு போறாங்க. ஹீரோவும் இந்த டைம், "நீ எப்போ புது மொபைல் வாங்குன? நான் மாடிக்கு வரும்போது நீ பேசிட்டு தானே இருந்த. உன்னால பேச முடியுமா?" அப்படிங்கிற மாரி அவன் கேட்குறான். ஹீரோயின் அந்த மேட்டர டைவர்ட் பண்ணிட்டு, "என்னோட பழைய மொபைல யாரோ மானிட்டர் பண்ற மாதிரி இருக்கு. அதனால தான் நான் புது மொபைல் வாங்கினேன்." அப்படிங்கிற மாரி சொல்றா. ஸோ அந்த பர்சன் உன்னை எந்த அளவுக்கு வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். உன்னை டேக் டவுன் பண்ணணும்னு நினைக்கிறான். நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் உன்னை சேஃபாக பார்த்துப்பேன். அப்புறம் இந்த மொபைலே யூஸ் பண்ணாத. நான் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி உனக்கு வேற மொபைல் தர சொல்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போகிறான். வெளியே வந்ததும் ஹீரோட ஆள் வந்து வாய்ஸ் டெக்னாலஜி வச்சு பார்க்கும்போது அது 27 இயர்ஸ் ஃபீமேல் மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஹீரோக்கு இன்னும் டவுட்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு மேன் தானே பேசுனான் அப்படின்னு நினச்சிட்டு, எனக்கு இந்த கிட்னாப்பர் ஒரு ஆளாக இருப்பான்னு தோணல. அதை பற்றி நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். இங்கே ஹீரோயினுக்கு கிட்னாப்பர் மொபைல்லேருந்து கால் வருது. யாருன்னா அந்த கிட்னாப்பர் தான். அவன் வீடியோ கால் பண்ணி பேசுகிறான். "நீ என்னோட நேமை யூஸ் பண்ணி நிறைய வேலை பார்க்குற போல" அப்படின்னு அவன் பேசுகிறான். "அன்னைக்கு அந்த ஷூட் அது நீ தான் பண்ணியா?" அப்படின்னு கேட்டா, "ஆமா நான் தான் பண்ணேன். நீ மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். நம்ம 2 பேரோட கோலும் ஒண்ணு தான். ஹீரோவ ஹர்ட் பண்றது. நீ எனக்காக நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்கல்ல, அதனால நானும் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்." அப்படின்னு அவன் இப்போ மொபைல டர்ன் பண்ணி காமிக்கிறான். அங்க ஹீரோனோட அப்பாவ கட்டி போட்டு வச்சிருக்கான். அத பார்த்துட்டு ஹீரோயின் அவங்கள விட்டுரு அப்படின்னு சொல்றா. "அதுக்கு நீ இங்க வரணும். இந்த பிளேஸ் உனக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு அந்த வீட்ட சுத்தி காமிக்கிறான். ஹீரோயின் சின்ன வயசுல ஹாப்பியா அவங்க அப்பா கூட இந்த வீட்ல தான் வாழ்ந்திருக்கா. அந்த மெமரிஸ் எல்லாமே வருது. ஸோ பழைய வீட்ல தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஹீரோயின் அங்க வேகமா ஓடுறா. இந்த கிட்னாப்பர் எதுக்கு ஹீரோ மேல ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறான்னா, அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு. ஆக்சுவலி ஹீரோவோட கசின் தான் இவன். இவன் ஒரு தப்பு பண்ணியிருக்கான். ஒரு கொலை பண்ணிட்டு அதுலேருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக ஹீரோ கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருக்கான். ஆனா ஹீரோட பாதை நீதி, நேர்மை அப்படிங்கிறது. அதனால போலீஸ்ட்ட இன்ஃபார்ம் பண்ணி இவனே கசினை மாட்டி விட்டுருக்கான். ஸோ கசினை அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போதே, "நான் ஜெயில்லேருந்து வந்த பிறகு உன்கிட்ட கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பான். ஸோ இப்போ அந்த ரிவெஞ்ச் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கான். இந்த டைம் ஹீரோனோட அப்பாவும், "நீ என்னை விட்டுரு, நீ ஒரு பேட் பர்சன்" அப்படின்னு சொல்ல, "உங்களை விட்ட பிறகு இந்த கேமை நான் எப்படி ப்ளே பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கயிறை கட் பண்ணி விடுறான். அப்பாவும் அவன் என்னை விட்டுட்டான் அப்படின்னு நினச்சிட்டு கயிறெல்லாம் கழட்டி போட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. இது தெரியாம ஹீரோயின் இப்ப அந்த வீட்டுக்கு போய் பார்க்குறா, அங்க அப்பா இல்ல. அப்பா இங்க ரோட்டுக்கு வந்து, "என் பொண்ணு எங்க? என் பொண்ணு எங்க?" அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. அங்க ரவுடி பசங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. இது ஆல்ரெடி ஹீரோயின் சின்ன வயசுல இருந்த பிளேஸுங்கிறதுனால, இவங்க அப்பாவ அவங்களுக்கு அடையாளம் தெரியுது. "ஏய்! இவன் ஒரு லூசர் தானே! இவனோட ஒய்ஃப் ரிச் மேன் கூட ஓடி போயிட்டான். அப்புறம் இவனும் மென்டல் ஆயிட்டான்.
இவன் பொண்ணு வந்து சிட்டிக்கு போனது நல்லா இருப்பான்னு பார்த்தா இன்னும் அதே கண்டிஷன்ல தான் இருப்பான் போல அப்படின்னு அவரை ஒரு பைத்தியம் மாதிரி ட்ரீட் பண்றாங்க. என் பொண்ணு பார்த்தீங்களா, என் பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு கேட்டா, சிக்னல் விழுற டைமா பார்த்து இந்த ரோடை நீங்க கிராஸ் பண்ணி போனீங்கன்னா அங்கதான் உன் பொண்ணு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பாவை அனுப்புறாங்க. அவங்களும் சொன்னது உண்மை நம்பிட்டு போறாங்க. கார்ல போய் இடிபட போற டைம்ல ஹீரோயின் வந்து ஹெல்ப் பண்றா. ஏன்பா இங்க வந்தீங்க, வாங்க நம்ம போலாம் அப்படின்னு அப்பாவை கூப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ அந்த ரவுடிஸ் வந்து ஹீரோயின்ட்டையும் பிரச்சனை பண்றாங்க. இங்க ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான் ஹீரோயினை பார்க்கறதுக்கு. அவ ரூம்ல இல்ல. அவளை எங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அவசரமா ஓடுனாங்க, எங்க போனாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே அவளோட லொக்கேஷனை ட்ராக் பண்ண சொல்றான். ஹீரோயின் தான் அந்த ரவுடிஸ் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என் பொண்ணு புள்ளி பண்ணாதீங்க அப்படின்னு அவனை அடிக்க, உன் அப்பா என்ன அடிச்சிட்டான்ல, அதுக்கு நீ எனக்கு காசு கொடுக்கணும், இல்லை என் பொண்டாட்டியாயிரு அப்படின்னு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்றான். ப்ளீஸ் நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு நீல் டவுன் போட்டு ப்ளீஸ் பண்ணி கேட்குறா. அவ இப்போ பேசுறத பார்த்ததும் நீ மியூட் கிடையாதா, இது கூட நல்லா தான் இருக்கு, நீ நல்லா கத்து, அப்பதான் அதை என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட தப்பா பிஹேவ் பண்றான். அந்த டைம் ஹீரோ அங்க வரான். அங்க வந்து ஹீரோனை ரெஸ்கியூ பண்றான். நிறைய ஆட்கள் வந்திருக்கிறத பார்த்துட்டு ரவுடிஸும் பயந்து போயிட்டாங்க. ஹீரோயின் இங்க மயக்கம் போட்டுடுறா. ஸோ என்னோட ஒய்ஃபோட ஐடென்டிட்டி வெளியே எதுவும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அங்கேருந்து தூக்கிட்டு போகிறான். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கான். ஹீரோயின் கண்ணு முழிக்கும் போது பக்கத்தில் ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். நீ இங்கே சேஃபாக தான் இருக்க, உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்ல அவ இப்போ அப்பாவை பற்றி கேட்குறா. அப்பா பக்கத்து வார்டில் தான் இருக்காங்க, நீ ரெஸ்ட் எடு, நீ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ண பிறகு நான் உன் அப்பாவை பார்க்க கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு ஹீரோ பக்கத்தில் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து அப்பாவை பார்க்க போகும்போது அப்பா என்ன அன்கான்ஷியஸாக தான் இருக்காங்க. ஸோ டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க பயத்தில் தான் மயங்கியிருக்காங்க, வேற எதுவும் பெரிய பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹர்ட்டாக இருக்குது அப்பாவை இந்த மாதிரி திரும்ப திரும்ப பார்க்குறது. ஸோ அங்கே உட்காந்து அவ அழ ஆரம்பிச்சிடுறா. அழும்போது சத்தம் கேட்குது. ஹீரோ ஃபர்ஸ்ட் டைமாக அவளோட நாய்ஸை கேட்குறான். உன்னால் சவுண்ட் மேக் பண்ண முடியுமா அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறான். உனக்கு கவலையாக இருந்தா அழு, இங்கே யாரும் இல்லை அப்படின்னு தன்னோட கர்ச்சீஃபை கொடுக்குறான். அவளும் அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்போ அவனோட தோளில் சாஞ்சு ஆள ஆரம்பிக்கிறா. அப்புறம் ஹீரோட கழுத்துலேயும் காயம் பட்டிருக்கும். ஸோ அதுக்கு மெடிசின் அப்ளை பண்ண ட்ரை பண்ணால் அவளுக்கு எட்ட மாட்டேங்குது. அப்போது ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணுறான். நம்ம ரெண்டு பேரும் மேரிட் கப்புள், ஸோ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுல என்ன இருக்குது அப்படின்னு மெடிசனை வாங்கி அப்ளை பண்ணுறான். ஆமாம் நம்ம மேரிட் கப்புள் தான், ஆனால் நமக்குள்ள ரியல் ரிலேஷன்ஷிப் கிடையாது, அப்படி இருக்கும்போது நம்மளை எப்படி கப்புள்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் டைப் பண்ணி கேட்குறா. அதை பார்த்துட்டு ஹீரோ, அப்போ நீ என்ன சொல்ல வர, நமக்குள்ள ரியல் ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைக்கியா அப்படின்னு ஹீரோயோட பக்கத்தில் வர அவளும் அவன் கிஸ் பண்ண போகிறான் அப்படின்னு நினைக்கிறா. ஆனால் அப்படி எந்த சீனும் அங்கே நடக்கல. நீ ஏன் இப்போ ஓவரா திங்க் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நோஸ் கட் கொடுத்துட்றான். ஹீரோயினுக்கு சின்ன சின்னதாக நிறைய காயம் பட்டிருக்கும்ல, அதெல்லாம் அவளுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது. அந்த சத்தம் கேட்டதும் ஹீரோ, உன்னால் சவுண்ட் மேக் பண்ண முடியுதுன்னா நீ ட்ரை பண்ணால் உன்னால் பேசவும் முடியும்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறான். ஹீரோக்கு ஹீரோயின் பேசணுங்கிற ஆசை இருக்குது. இப்போ ஒரு சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஒரு கார் இடிக்க வரும்போது ஹீரோயின் சின்ன வயசில் அதே பிளேஸில் நிற்கிறா. அப்போ அங்கே வர்ற குட்டி பையன் அவளை ஹெல்ப் பண்ணுறான். உனக்கு தான் கார் வருதுன்னு தெரியுதுல, நீயே நவுண்டு போகல அப்படின்னு அவளை திட்டுறான். அப்போ அவளோட கையில் காயப்பட்டிருக்கிறத பார்த்ததும் அதை ஒரு துணியை வச்சு கெட்டி விடுறான். அப்போவும் ஹீரோயின்ட்டு எந்த சத்தமுமே வரல. உனக்கு அழகுல தெரியாதா அப்படின்னு கேட்டால் ஹீரோயினும் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கா. ஸோ ஹீரோனால எந்த எமோஷனையும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பையன் நினைக்கிறான். இப்போ ப்ரெசண்டில் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நர்ஸ் வராங்க. ஒரு எமர்ஜென்சி, உங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்ல இப்போ ஹீரோயின் அப்பாவை தேடி ஓடுறா. நீ பயப்படாத, நான் ஹாஸ்பிட்டலோட எல்லா எக்ஸிட்டையும் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டேன், உன் அப்பா எப்படி வெளியே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஹீரோயினுக்கு ஆல்ரெடி அப்பா ஹர்ட் ஆயிருக்காங்க, திரும்ப இன்னொரு ஆக்சிடென்ட் நடக்கக்கூடாது அப்படின்னு அவள் பயப்படுறா. அந்த டைம் அவள் அப்பா சத்தம் கேட்குது. என்னன்னு போய் பார்த்தா அங்கே ஒரு குட்டி பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்காங்க. அதுதான் தன்னோட பொண்ணு அப்படின்னு நினச்சிட்டு, நான் சின்ன வயசுலேருந்து உனக்கு எதுவுமே பண்ணல, பட் நான் உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அதை கேட்டு ஃபீல் பண்ணுறா. ஹீரோ அடுத்து லாஸ்ட் டைம் மாமனாரை கிட்னாப் பண்ணிட்டு போனாங்கல்ல, அந்த இன்சிடெண்ட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சாரி, லாஸ்ட் டைம் தப்பு நடந்துச்சு, இனி நாங்கள் கேர்ஃபுல்லாக இருப்போம், உங்கள் மாமனாரை நாங்கள் சேஃபாக பார்த்துப்போம், அவங்க ரூம்லேயும் சிசிடிவி ஃபிட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு.
அப்போ லாஸ்ட் டைம் ஃபுட்டேஜ்லேருந்து கொஞ்சம் சீன்ஸ்லாம் போட்டு காமிக்கிறாங்க. அதில் அந்த கிட்னாப்பர் நடந்து போகிற சீன் இருக்கு. அதே டைம் இங்கே ஹீரோனோட அப்பா கண்ணு முழிக்கிறாங்க. என்னாலதாம்மா உனக்கு எல்லா பிரச்சனையும் அப்படிங்கிற மாதிரி அப்பா ஃபீல் பண்ணுறாங்க. அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க. என்னால உங்கள ஒழுங்கா பார்த்துக்க முடியாம போயிருச்சு. இனி நான் உங்கள இத விட பெட்டரா பார்த்துப்பேன். உங்கள நான் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அப்படிங்கிற மாரி ஹீரோயின் பேசுறா. இங்க அந்த சத்தம் கேட்குது. இது என்ன சத்தம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ரூம ஜூமிங்ல கொண்டு போறாங்க. அது ஹீரோனோட சத்தம் தான். ஸோ ஹீரோனால பேச முடியும் அப்படிங்கிறத ஹீரோ இப்பதான் தெரிஞ்சுக்கிறான். ஸோ உடனே டாக்டர் அப்பாயின்ட்மென்ட் போட சொல்றான். ஹீரோனோட கண்டிஷன பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். டாக்டர் ரிப்போர்ட்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது செலக்டிவ் மியூட்டிசம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோயின் தான் சூஸ் பண்றாளா? யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு அப்படின்னு கேட்டா, ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான். அவங்க ட்ரஸ்ட் பண்ற பெர்சன், அவங்களுக்கு ரொம்பவே க்ளோஸான பெர்சன்ட்ட மட்டும் தான் அவங்களால பேச முடியும். மத்தவங்க கிட்ட அவங்களோட வோக்கல் ஓப்பன் ஆகாது. அதனால தான் அவங்களால பேச முடியல அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது, சின்ன வயசுல அவங்க ஏதாவது ட்ராமாவ ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அதுல இருந்தா மத்தவங்க கிட்ட ஓப்பன் அப் ஆகுறத அவங்க ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கிற மாரி டாக்டர் சொல்றாங்க. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்க ஹீரோ திங்க் பண்ணி பார்க்குறான். அதுல ஹீரோனோட அம்மா அவள அப்யூஸ் பண்ற மாரி பார்த்துருந்துருப்பான். "நீ என்ன இப்போ கண்ட்ரி சைட்லயா இருக்க? இங்கலாம் ரிச்சான பீப்பிள்லாம் இருப்பாங்க. சத்தம் போடக்கூடாது." அப்படின்னு அவ கன்னத்த பிடிச்சுலாம் கிள்றாங்க. ஸோ அத பார்க்குற சின்ன வயசு ஹீரோக்கு கோவம் வரும். ஸோ இத எப்படி க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது, இதே மாதிரி நெறைய பேஷண்ட்டோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரிஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது, அவங்களுக்கு லவ் அண்ட் கேரிங் கிடைச்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாரி டாக்டர் சொல்றாங்க. ஸோ ஹீரோயினுக்கு நான் குடுக்க வேண்டியது அன்பு தான் அப்படின்னு ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான். ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது பார்த்தா டேபிள் ஃபுல்லா ஃபுட்டா இருக்கு. உனக்கு புடிச்ச ஐட்டம் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். வா சாப்பிடலாம் அப்படின்னு ஹீரோ கூப்பிட்றான். இன்னைக்கு உனக்கு என்னாச்சு? அப்படின்னு டைப் பண்ணி கேட்டா, எனக்கு இன்னைக்கு ஒர்க் சீக்கிரமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. அதான் நேரமே வீட்டுக்கு வந்துட்டேன். உனக்காக குக் பண்ணேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஆனா ஹீரோயினுக்கு எல்லாமே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. உண்மைதானா? உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லல்ல? இல்லன்னா இது ஏதோ லாஸ்ட் டின்னர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கியா? ஏன்னா இவ்ளோ ஐட்டம் இருக்கே! அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு சந்தேகமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ சாப்பிடு சாப்பிடுன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். இல்ல எனக்கு ஆல்ரெடி ஃபுல்லா தான் இருக்கு. எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஹீரோயின் பயத்துல அங்கருந்து போறா. ஹீரோவும் விடுற மாதிரி இல்ல. பின்னாடியே போறான். "நீ இங்க என்ன பண்ற? நான் குளிக்க போறேன்" அப்படின்னு சொன்னா, "சரி உனக்காக தண்ணி ரெடியா இருக்கு. குளிக்க போ" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வழி அனுப்புறான். அவனும் நெறைய ட்ரை பண்ணி பார்க்குறான். பட் ஹீரோயின் வாய ஓப்பன் பண்ற மாரி தெர்ல. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது டாக்குமெண்ட் வந்து குடுக்குறா. குடுத்துட்டு இதான் நெக்ஸ்ட் பிரஸ் ரிலீஸ்க்கானது அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி தான் காமிக்கிறா. அப்புறம் ஹீரோ டவுட் கேட்டாலும் அதுக்கும் டைப் பண்ணி தான் ஆன்சர் சொல்றான். "உனக்கு வாய் இல்லையா? வாய் தொறந்து பேச மாட்டியா?" அப்படின்னு ஹீரோ கேட்டா, "நீங்க என்ன பிராங்க் பண்றீங்களா? ஒரு மியூட் பொண்ண பேச சொல்றீங்க. இது ஒரு சின்ன குழந்தை கூட பண்ணாது." அப்படின்னு ஹீரோயினும் கோவமா டைப் பண்ணி காமிக்கிறா. ஹீரோக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. அவள பேச வைக்கிறதுக்காக நெறைய ட்ரை பண்றான். ஆன்லைன்ல நெறைய சர்ச் பண்ணி பார்த்துருக்கான். பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதே! அப்படிங்கிற மாரி அவன் ஃபீல் பண்றான். ஹீரோயினும் இவனுக்கு என்னாச்சு சரத்தா? என்ன பேச வைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஒருவேளை நான் மியூட் இல்லங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ? அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் திங்க் பண்றா. அப்போ அவங்க ஆஃபீஸ்ல புதுசா ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்றாங்க. அவங்களோட நேம் சன். இவங்க தான் நியூ டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அவனும் வந்ததும் ஆஃபீஸ்ல உள்ள எல்லாருக்குமே இன்னைக்கு நைட்டு டின்னர் ட்ரீட் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இங்க ஹீரோயினுக்கு அப்பதான் மெசேஜ் வருது. நைட் 2 பேரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட போலாம் அப்படின்ட்டு. நான் என்ன இவனுக்கு பெட்டா? இவன் சொல்றதெல்லாம் நான் கேட்கணுமா? எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இப்போ ஹீரோக்கு டைப் பண்றா. எனக்கு ஆல்ரெடி இன்னொருத்தவங்க கூட பிளான் இருக்கு. என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோக்கு அத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஸோ ஆள கூப்பிட்டு ஹீரோயின் இன்னைக்கு நைட்டு யார் கூட டின்னர் போறாங்கிறத விசாரிக்க சொல்றான். நைட்டு டின்னருக்காக எல்லாரும் வெளிய போயிருக்காங்க. ஹீரோயின் அங்க எல்லார் கூடயும் கம்ஃபர்டபுளா தான் இருக்கா. அந்த சன்னுங்கிற பெர்சனுக்கு ஹீரோயின ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. நான் தான் உன்னோட சீனியர். உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம் அப்படிங்கிற மாரி அவன் சொல்றான். அப்புறம் தான் ஹீரோயினுக்கும் லைட்டா ஞாபகம் வருது. நான் ரொம்ப வருஷம் கழிச்சு உன்ன பார்க்குறேன்ல. அதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கும்போது எனக்கு ஒண்ணும் அடையாளம் தெரியல. நீ அந்த அளவுக்கு வளர்ந்துட்ட. பியூட்டிஃபுல் கேர்ள் ஆயிட்ட அப்படிங்கிற மாரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸும் என்னப்பா வந்ததுமே ஒரு பொண்ண கரெக்ட் பண்ண பார்க்குற போல அப்படிங்கிற மாரி அவங்க கலாய்க்கிறாங்க. நீங்க இப்படிலாம் பேசக்கூடாது. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்றா. அப்படியா உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? சின்ன வயசுலயே மேரேஜ் பண்ணிக்கிட்டியா?
சரி உன்னோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க? அவங்களும் நம்ம ஃபீல்டில் தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால், அவங்களோட ஒர்க் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது. ஸோ அது என்னால் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. சரி எனக்கு இப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் கிளம்பும்போது பின்னாடி சன்னும் நான் வழி அனுப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறான். இங்கே வெளியே ஹீரோயின் நிற்கிறத பார்த்துட்டு நான் வந்து ட்ராப் பண்ணவா அப்படின்னு கேட்குறான். நான் ஆல்ரெடி கார் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. நைட் டைம் தனியா போறது சேஃப் இல்ல பார்த்துக்கோ. கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட தலைய தடவி விடுறான். அந்த டைம் ஹீரோவோட கார் அங்க வருது. என் ஹஸ்பண்ட் என்ன பிக்கப் பண்ண வந்துட்டாங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறா. ஹீரோ அந்த தலையை டச் பண்ண சீனை பார்த்துட்டு தான் வந்திருப்பான். ஸோ நீ என்கிட்ட இதை எக்ஸ்பிளைன் பண்ணுமா அப்படின்னு கேட்டா, இல்லையே நான் என் கோவொர்க்கர்ஸ் கூட டின்னருக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. கோவொர்க்கர் கூட டின்னர் தானே சாப்பிட போனேன், அப்படி எதுக்கு அவன் உன் தலையை டச் பண்ணான் அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். அதை அவன் தான் பண்ணான், நானும் இதில் விக்டிம் தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. ஹஸ்பண்டுக்கு பேட் டே இருக்கும்போது யாராவது கோவொர்க்கர் கூட டின்னர் சாப்பிட போவாங்களா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அப்போ இன்னைக்கு உன்னோட பேட் டேயா அப்படின்னு ஹீரோயின் கேட்டா, ஆமாம் அதுக்குள்ளே மறந்துட்டியா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். சாரி சாரி நான் மறந்துட்டேன், இது என்னோட மிஸ்டேக் தான். சரி அதுக்கு பதிலாக இன்னைக்கு நைட்டு நீ என்ன கேட்டாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. என்ன கேட்டாலும் பண்ணுவியா அப்படின்ட்டு பக்கத்தில் வந்தா ஹீரோயினும் டக்குன்னு டைப் பண்ணுறா. பெட்டில் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்ட்டு. பெட்டு நம்ம ரிலேஷன்ஷிப்பில் ஆஃப் லிமிட்டுங்கிறது எனக்கு தெரியும், நீ ஏன் ஓவர திங்க் பண்ணுற அப்படின்னு இப்போ சீட் பெல்ட்டை கழட்டி விடுறான். அப்புறம் தான் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டால், நம்ம 2 பேரும் சேர்ந்து சினிமா பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கூட சினிமா போகிறா. போய் டிக்கெட் வாங்கினதும், டிக்கெட் மட்டும் தான் வாங்கியிருக்க பாப்கார்ன் வாங்கலையா? சினிமா பார்க்கும்போது பாப்கார்ன் சாப்பிடணும்ல, இது கூட தெரியாதா அப்படின்னு ஹீரோ கேட்க, அச்சச்சோ அப்படியா, இதான் கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப வருஷம் கழிச்சு சினிமா போகிறேன், ஏதோ ஃபஸ்ட்டு டேட் மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்னு இப்போ பாப்கார்னை ஆர்டர் பண்ணி வாங்குறா. உள்ளே போய் உட்காந்தாச்சு. ஒரு லவ் ஃபிலிம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ஸ்டோரியை பார்த்துட்டு இருக்க ஒரு கப்பலுக்குள்ளே சண்டை வந்துடுது. என்னன்னா இந்த ஸ்டோரி ஃபர்ஸ்ட் லவ் பத்துனது, அந்த ஸ்டோரிக்கு எதுக்கு என்ன கூப்பிட்டு வந்த அப்படின்னு அந்த பொண்ணு கத்துறா. ஏய் லவ் ஸ்டோரின்னு ஒன்று கூப்பிட்டு வந்தேன்பா அப்படின்னா, இன்னும் உன் மனசில் உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் தான் இருக்கா, அதை காமிக்கிறதுக்காக தான் என்ன இந்த சினிமா கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா அந்த பொண்ணு சண்டை போடுறா. இல்லைப்பா என் ஹார்ட்டில் நீ மட்டும் தான் இருக்கா அப்படின்னு சொன்னாலும் அந்த பொண்ணு கேட்க மாட்றா. இல்லை உன் பேச்சை நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னா அந்த பொண்ணு கோவமா போகுது. அதை பார்த்துட்டு ஹீரோவும் இந்த பொண்ணுங்க கோவப்பட்டாலே பயங்கரமா ஆயிடுறாங்க அப்படின்னு அவன் சொல்றான். ஆமா எப்பவுமே பொண்ணுங்க அந்த மேனோட ஃபர்ஸ்ட் லவ்வா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க, இது நார்மல் தானே அப்படிங்கிற மாதிரி ஹீரோனும் டைப் பண்ணி காமிக்கிறா. சரி ஓகே, நமக்குள்ள பொலிட்டிக்கல் மேரேஜ்னாலும் இதானே நம்மளோட ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப், அப்போ நீயும் நானும் தானே ஃபர்ஸ்ட் லவர்ஸ் நமக்கு அப்படின்னு ஹீரோ கேட்டா, ஹீரோயின் ஆன்சரே பண்ண மாட்டேங்கிறா. ஏய் என்ன நீ ஆன்சர் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு அவன் பயந்துட்டே கேட்குறான். அவன் அப்பவும் ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறா. நீ இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவல்ல, இப்போ என்னாச்சு வாயை திறக்க மாட்டேங்கிற அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டாலும் ஹீரோயின்ட்டு வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. படம் முடிஞ்சு வெளியே வந்தாச்சு, அப்பவும் ஹீரோ விடுறதா இல்லை, மறுபடியும் கேட்க வரான். அதுக்குள்ளே ஹீரோயினே மெசேஜை டைப் பண்ணி காமிச்சிடுறா. நம்மளோட மேரேஜ் கான்ட்ராக்ட் மேரேஜ், ஸோ ப்ரீ மேரேஜ் ரிலேஷன்ஷிப் பற்றிலாம் நீ கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வச்சிருக்கா. அதை பார்த்துட்டு ஹீரோவால் கேட்கவும் முடியல, கேட்காம இருக்கவும் முடியல, அவனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. ஏன் நான் அவளோட ஹஸ்பண்ட் தானே, அவளோட ப்ரீ மேரேஜ் ரிலேஷன்ஷிப் பற்றி நான் தெரிஞ்சுக்க கூடாதா அப்படின்னு அவன் டென்ஷனில் இருக்கான். அப்போது உண்மையாகவே அவளுக்கு மேரேஜுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குமோ, இல்லை யாரையாவது ஒன் சைடாக லைக் பண்ணியிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி அவன் மண்டைக்குள்ள நிறைய ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் யோசிக்கக்கூடாது, நான் இன்னைக்கு டயர்டாக இருக்கேன் தூங்க போகிறேன், தூங்குனா எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு படுத்தாலும் அவனுக்கு தூக்கம் வரல. ஸோ அடுத்து அவனோட ஆளுக்கு கால் பண்ணி ஹீரோயினுக்கு மேரேஜுக்கு முன்னாடி யார் கூடயாவது ரிலேஷன்ஷிப் இருந்ததா அப்படின்னு அதை பற்றி விசாரிக்க சொல்கிறான். நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு போனால் சன் ஹீரோயின் பக்கத்தில் நின்று க்ளோஸாக நின்று பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோ போகும்போதே அதுதான் பார்க்கான். ஆல்ரெடி அவனோட ஆள்கிட்ட விசாரிக்க சொல்லியிருப்பான்ல, இப்போ அவனும் ஹீரோனோட கிராஜுவேஷன் டே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறான். அதில் ஹீரோன் ஒரு பர்சன் கூட ஃபோட்டோ எடுத்திருப்பா, அது யாருன்னா இந்த சன் தான். அதை பார்த்துட்டு ஹீரோட கோவம் என்னமே அதிகமாகுது. இது ஒர்க் பிளேஸ் தானே, இதில் இவ்வளோ பக்கத்தில் நின்று தான் ஒர்க் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கோவப்படுறான். தன்னை தான் சொல்கிறாங்க போலன்னு பக்கத்தில் நிற்கிற பர்சன் தள்ளி போகிறான். அப்புறம் தான் தெரியுது ஹீரோயினை பற்றி பேசுகிறாங்கன்னு. பாஸ் நீங்கள் உங்கள் ஒய்ஃபை பற்றியா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த ஒர்க் பிளேஸ் சரியில்லை, இந்த ஸ்ட்ரக்சரை பாரு, சேர் ஏன் இவ்வளோ பக்கத்தில் இருக்குது, அப்புறம் இவங்க 2 பேரும் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட், எதுக்கு பக்கத்தில் இருந்து ஒர்க் பண்ணணும்
அவனை அப்படியே அந்த கார்னர்ல தூக்கி போடு அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் இன்னைக்கு எதுக்கு லேட்டு அப்படின்னு ஹீரோ கேட்குறான். நான் டெய்லி இதே டைம்ல தான் வருவேன் அப்படின்னு சொன்னா, என்ன உன் கோவொர்க்கர் கூட இருந்து டாக்குமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணியா அதான் லேட் ஆயிடுச்சா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். எந்த கோவொர்க்கர், நீங்க சீனியர் சன்னை பத்தியா பேசுறீங்க அப்படின்னு கேட்டா, ஓ உன்னோட சீனியர், இந்த மாதிரி கைண்டா கியூட்டா தான் அவனை கூப்பிடுவியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கோவப்படுறான். அவங்க என்னோட சீனியர் அவ்வளோதான் அப்படின்னு ஹீரோயின் சொன்னா, உனக்கு என்ன தெரியும், நீ இவ்வளோ அழகா இருக்க, அப்புறம் அவனுக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் வரதான் செய்யும், இதெல்லாம் நார்மல் தான் அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் வியடா பார்க்க, நான் என்ன சொல்ல வந்தேன்னா உன் ஃபேஸை பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த மென்னுக்கு அது அழகாக தான் தெரியும், அதுதான் சொன்னேன், நீ எதுவும் ஓவர் திங்க் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். இவன் இப்போ என்ன சொல்லிட்டு போறான், இது என்ன காம்ப்ளிமெண்ட்டா அப்படின்னு ஹீரோனும் புரியாம நிற்கிறான். அந்த டைம் மறுபடியும் ஹாஸ்பிட்டல்லேருந்து மெசேஜ் வருது. ஸோ ஹீரோயின் அவசரமாக ஹாஸ்பிட்டல் போகிறா. அவங்க அப்பாவுக்கு அல்சைமர் இருக்கு, ஹாஸ்பிட்டலோட குளத்துக்குள்ளே விழுந்திருக்காங்க. ஸோ எமர்ஜென்சி வார்டுக்கு போயிட்டு இப்போ தான் நார்மல் வார்டுக்கு மாற்றிருக்காங்க. அது தெரிஞ்சு ஹீரோயின் கஷ்டப்படுறா. அப்பா நீங்கள் என்னதான் தேடி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், சாரி, நான் தான் உங்களை இன்னைக்கு பார்க்க வரல, இனி நான் கண்டிப்பாக டெய்லி உங்களை பார்க்க வருவேன் சரியா அப்படின்னு அப்பா கூட பேசிக்கிட்டு இருக்கா. அந்த டைம் அதே ஹாஸ்பிட்டலில் சன் அவங்க அம்மாக்காக மெடிசன் வாங்க வந்திருப்பான். மெடிசன் வாங்கிட்டு போகும்போது அங்கே ஹீரோயினை பார்க்குறான். ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கான். அதை பார்த்து அவன் ஷாக் ஆகுறான். அப்புறம் தான் ஹீரோயின், இங்கே நடந்ததையே நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால், உன்னால் பேச முடியுங்கிறதையா, அப்புறம் எதுக்கு நீ யார்கிட்டையும் பேச மாட்ற, ஒருவேளை இந்த சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரேட்டர் ஜாப் பேருங்கிறதுக்காகவா அப்படின்னு கேட்டால், அதுக்காக இல்லை, எனக்கு பர்சனல் ரீசன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. சரி ஓகே, நான் அதை பற்றி கேட்கல, இந்த மேட்ரை நான் யார்கிட்டையும் சொல்லல, பட் அதுக்கு எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு அவன் கேட்குறான். என்னன்னு கேட்கும்போது, டே ஆஃப்டர் டுமாரோ எனக்கு பேர்த்டே, ஸோ என் பேர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நீ என் கூட வரணும் அப்படின்னு அவன் கேட்குறான். ஹீரோயினும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஹீரோ இன்னும் டாக்டர் சொன்னதே நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இன்னும் என்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னா அவளுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை, என் மேலே அவளுக்கு எப்போ தான் நம்பிக்கை வரும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். அப்போ கூட உள்ள பர்சனும், மேடம்க்கு யார் இருக்கா, அவங்க பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் அவங்க உங்களை தான் ட்ரஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஹீரோவும் ஆமாம்ல, என்னை தவிர அவ வேற எந்த மேலே ட்ரஸ்ட் பண்ண போறா அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறான். அந்த டைம் ரோட் சைடில் பார்க்கும்போது ஹீரோயினும் சன்னும் வெளியே போகிறத பார்க்குறான். ஸோ காரை ஸ்டாப் பண்ணிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். இன்னைக்கு தான் சன்னோட பர்த்டே அப்படின்னு ஹீரோயினை இன்வைட் பண்ணியிருக்கான். ஸோ 2 பேர் ரெஸ்டாரண்ட்க்கு சாப்பிட போகிறாங்க. அங்கே போய் உட்கார்ந்து இருக்கும்போது ஹீரோயின் ஆக்ஷன்லேயே தான் பேசிக்கிட்டு இருக்கா. அதனால சன் வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறான், நம்ம சேர்ந்தே ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதை பார்க்குற ஹீரோவும் கடுப்பில் இப்போ வெயிட்டரை கூப்பிட்டு, நீங்கள் ட்ரிங்க்ஸ் அந்த டேபிளுக்கு கொண்டு போய் வச்சுட்டு 2 பேரையும் பிரித்து உட்கார வைங்க அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி அந்த வெயிட்டரும் கொண்டு போய் ட்ரிங்க்ஸ் வச்சதும் அவங்களும் ஆர்டர் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் ஹீரோயின், நான் கிளம்புறேன், என் ஹஸ்பண்ட் எனக்காக வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறா. கொஞ்சம் வெயிட் பண்ணு, இங்கே ஒரு ஃபயர் ஒர்க் இருக்குது, அது சூப்பராக இருக்கும், அதை பார்த்துட்டு போகலாம், இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் தானே அப்படின்னு அவன் சொல்கிறான். ஹீரோயினுக்கு இருக்கிறதுல விருப்பம் இல்லை, நான் போகிறேன்னு சொல்ல வரா. அதான் அவன் கட் பண்ணிட்டு, எனக்கு புரியுது நீ என்ன சொல்ல வரேங்கிறது, உன் ஹஸ்பண்ட் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஓகே, பட் உனக்குன்னு பர்சனல் லைஃப் இருக்குல்ல, ஒரு ஹாஃப் அன் ஹவர் இதை பார்த்துட்டு போனா என்ன, அப்புறம் நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணலை, என்னோட பேட்டேன்னு முடியலை, எனக்கு கம்பெனி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கல அப்படின்னு சொல்ல, அவளும் சரின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்போ ஃபயர் ஒர்க் பார்க்க போகிறாங்க, சூப்பராக இருக்குது, பார்த்தல அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொன்னா, ஆமாம் அழகாக தான் இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. உன்னோட வாய்ஸும் அழகாக இருக்குது, நீ அதிகமாக பேச ட்ரை பண்ண அப்படிங்கிற மாதிரி சன் சொல்கிறான். நான் அதிகமாக பேசுனதே கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அங்கே நிற்கிற ஹீரோ தான் பார்க்குறான். அப்போது ஹீரோனால பேச முடியும், என்கிட்ட தான் பேச மாட்டேங்கிறா அப்படின்னு அவனுக்கு வருத்தமாக இருக்குது. இப்போ ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை திங்க் பண்ணி பார்க்குறா. அவள் எதனால பேசாமல் போடான் அப்படின்னா, அவங்க அம்மா ரிச்சான மேடம் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ஃபேமிலிக்கு ஹீரோயினை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அங்கே வந்த பிறகும் அவங்களுக்கு நிறைய மென் கூட அஃபேர் இருக்குது. ஓல்டு மேன் வந்துட்டு போகிறான், நீ என்னை இப்போ கூப்பிட்ருக்க அப்படின்னு புதுசாக வந்த மேன் கேட்டால், அவன் வர்றதுக்கு என்ன டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஹீரோயின் பார்த்துருவா. ஸோ அந்த ரூம்லேருந்து ஓடும்போது அவங்களோட நியூ ஹஸ்பண்டும் அதை பார்க்குறாங்க. நீ எங்கே போகிற, உங்கள் அம்மாவங்க அப்படின்னு ஹீரோயின் சின்ன பிள்ளையா இருப்பாள்ல, அவகிட்ட கேட்டதும் அவள் ஆன்சர் பண்ணுறதுக்குள்ளே பின்னாடி இருந்து அம்மா வந்துடுறாங்க. அவள் வாயில் சுடு தண்ணியை ஊற்றிட்டா, அதனால அவளால் பேச முடியாது
அப்படின்னா அவங்க அம்மா தான் அவளை ஊமையாக்கியிருப்பாங்க. அதுலேருந்து ஹீரோயின் பேசவே மாட்டா. அவங்க அம்மாவோட அஃபேரை சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருந்திருப்பா. ஸோ அதுலேருந்தே அவள் பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டா. சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போறா. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஹீரோ ரொம்பவே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். "நீ அதிகமாக ட்ரிங்க் பண்ணியிருக்கியா?" அப்படின்னு ஹீரோயின் டைப் பண்ணி கேட்குறா. அவனும் "நீ என்கிட்ட மட்டும் பேசுறதுக்கு விருப்பப்பட மாட்றல்ல" அப்படின்னு இப்போ ஹீரோயினை பிடிச்சு கிஸ் பண்ணுறான். அப்போ டைரக்டாவே அவகிட்ட கேட்குறான், "உனக்கு அழகான வாய்ஸ் இருக்கு, ஆனா என்கிட்ட மட்டும் நீ ஏன் பேச மாட்டேங்கிற? நான் கூட அதுக்கு நிறைய ரீசன் இருக்குன்னு நினச்சேன். உன்னோட சின்ன வயசு ட்ராமா, உன்னோட அம்மாவோட அபியூஸ், அதனால தான் நீ பேச மாட்டேன்னு நினச்சேன். ஆனா இதை லைட்டாக கூட நான் இமேஜின் பண்ணி பார்க்கல. நான் உன் ஹஸ்பண்ட், என் கூட உனக்கு பேச விருப்பம் இல்ல. நீ என்னை மேரேஜ் பண்ண பிறகாவது உன்னால பேச முடியுங்கிறத என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். "மேரேஜா? நம்ம எப்படி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்? நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டதும் நான் பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்கணுமா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. "ஆமா, நான் உன்னோட ஹஸ்பண்ட். நீ பேசுறதுக்கு வில்லிங்கா இருந்தனா நீ பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். அதனால என்ன வந்தாலும் நான் உன் கூட இருந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "நம்ம 2 பேரும் மேரிட் கப்புள் தான். நமக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது. ஆனா இந்த 3 வருஷத்துல என்னைக்காவது நீ என்ன உன்னோட ரியல் ஒய்ஃப் மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கியா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அதே கொஸ்டினை தான் ஹீரோவும் கேட்குறான். "இந்த 3 வருஷத்துல நீ எப்பவாவது என்ன உன்னோட ரியல் ஹஸ்பண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கியா?" அப்படின்னு அவன் கேட்டுட்டு வருத்தமா போறான். இப்போ ரூம்க்கு போனதும் மறுபடியும் அந்த கிட்னாப்பர் கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோயின் தான் கால் பண்றா. "உன்னால உன் ஒய்ஃப் என்ன புரிஞ்சிக்கவே முடியலல்ல. அவளோட பெயின், அவளோட சுச்சுவேஷன் எல்லாமே உனக்கு தெரிஞ்சாதான் உன்னால அவளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்" அப்படின்ட்டு காலில் பேசுகிற பர்சன் சொல்கிறான். "நான் அவளோட ஹஸ்பண்ட், எனக்கு அவளை பற்றி எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறியா?" அப்படின்னு ஹீரோ கேட்டா. "ஆமாம், உனக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா அவள் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ ஆசையாக இருந்தாங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஜஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட்னாலும் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கும்போது அவள் அவ்வளோ சந்தோஷமா இருந்தா. ஆனால் இந்த 3 இயர்ஸில் நீ அவளை என்ன பண்ண? அவளை ஹோஸ்டேஜ் மாதிரி ட்ரீட் பண்ண" அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அதை கேட்டு ஹீரோவும், "நான் ஒன்றும் அவளை ஹோஸ்டேஜ் மாதிரி ட்ரீட் பண்ணல. உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும்? நான் சின்ன வயசுலேயே ஃபிக்ஸ் பண்ண பொண்ணு அவ. நான் வளர்ந்த பிறகு அவளை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் சின்ன வயசுலேயே எனக்குள்ளே ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டேன். அவள் என்னோட ஒய்ஃப். சின்ன வயசுலேருந்து நான் அவளை தான் லவ் பண்ணுறேன்" அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அதை கேட்டு ஹீரோயினும் ஷாக் ஆயிட்டா. "எப்படி அவன் இப்படி சொல்கிறான்? இதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு அவள் பதட்டத்தில் போய் தண்ணி எடுத்து குடிக்கிறா. அது தெரியாமல் மொபைல்லையும் பட்டுருது. அதில் வாய்ஸ் சேஞ்சர் ஒன்று போட்டிருப்பான். அது இப்போ கரெக்ட் ஆயிடுது. "ஹலோ, கேக்குதா கேக்குதா?" அப்படின்னு ஹீரோயின் பேச இங்கே ஹீரோக்கு கேட்குது. ஆனால் வாய்ஸ் வேற மாதிரி கேட்குது. ஸோ மொபைலில் தான் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் நினச்சிக்கிறா. இங்கே ஹீரோக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்டிருக்கனே அப்படின்னு திங்க் பண்ணும்போது தான் ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் அவங்க அப்பா கிட்ட பேசியிருப்பாள்ல, அதே வாய்ஸ் மாதிரி தெரியுது. ஸோ உடனே அதை மேட்ச் பண்ணி பார்க்க சொல்கிறான். இந்த ரெண்டும் ஒரே பர்சனோட வாய்ஸா அப்படின்ட்டு. ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல 99% மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டு ஹீரோவும் நிறைய இன்சிடெண்ட்டாக திங்க் பண்ணி பார்க்குறான். ஸோ ஹீரோயின் தான் என்கிட்ட வாய்ஸை மாற்றி பேசிகிட்டு இருந்திருக்கா. அவளை டிவோர்ஸ் பண்ண சொன்னதும் ஹீரோயின் தான் அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான். இப்போ அவளோட ரூமுக்கு போயிட்டு என்னோட மொபைல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக போகிறான். அப்படியே தேடிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் வந்துடுறா. "நீ இங்கே என்ன பண்ணுற?" அப்படின்னு கேட்டா, "நான் என் மொபைல் தேடி வந்தேன்" அப்படின்னு அவன் சொல்கிறான். சரின்னு இப்போ ஹீரோயின் கால் பண்ணா, அது ஹீரோட பாக்கெட்டில் தான் இருக்குது. "சாரி, நான் மறந்துட்டேன், என் பாக்கெட்டில் தான் இருந்திருக்கு" அப்படின்ட்டு ட்ராயரையும் பக்கத்தில் ஓப்பன் பண்ணுறான். அதில் ஹீரோயினோட அம்மா கொடுத்த கிளாத் தான் இருக்குது. "இந்த மாதிரி கிளாத்லாம் நீ வச்சுருக்க, எதுக்கு? என்கிட்ட யூஸ் பண்ணவா?" அப்படின்னு ஹீரோ கேட்டா, ஹீரோயினும் "அதெல்லாம் கிடையாது, கையில் கொடு" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஆனால் ஹீரோ கொடுக்க மாட்றான். அப்படியே 2 பேரும் பெட்டில் விழுறாங்க. ஹீரோயின் அவன் மேலே விழுந்து அவனை கிஸ் பண்ணுறா. அச்சச்சோ! அவனை தள்ளி விட்டது மட்டும் இல்லாமல் அவனுக்கு கிஸ் வேற பண்ணிட்டேனே அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. இங்கே ஹீரோவும் வெட்கப்பட்டுட்டே அங்கேருந்து போகிறான். அவனுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஹீரோயின் தான் தான் கூட பேசுதா அப்படின்ட்டு. இந்த டைம் மறுபடியும் ஹீரோயின்ட்டு இருந்து கால் வருது, கிட்னாப்பர் மொபைல்ல இருந்து. "லாஸ்ட் டைம் நீ என்ன சொல்லிட்டு இருந்த? ஹீரோயினை சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணுறியா?" அப்படின்னு கேட்டா, "நான் உனக்கு ஃப்ரீயாலாம் ஆன்சர் பண்ண முடியாது. நம்ம வேணா ஒரு டீல் வச்சுக்கலாம். நான் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணா நீ ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும்" அப்படின்னு ஹீரோ டீல் பேசுகிறான். ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு, "ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னோடது, நீ அதுக்கு ஆன்சர் பண்ணு" அப்படின்னு அவ கேட்குறா. ஹீரோ இப்போ அவனோட சைட் ஸ்டோரியை சொல்கிறான். "நான் சின்ன வயசில் என் வீட்டில் இருக்கும்போது நான் ஹோம்ஒர்க், ரைட்டிங் ஒர்க் எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு முன்னாடி என்னால் ரூமை விட்டு வெளியே போக முடியாது. அது வரைக்கும் அந்த ரூமில் தான் அடைச்சி வச்சுருப்பாங்க.
அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக என் வீட்டு பக்கத்தில் உள்ள பொண்ணை பார்த்தேன். அவள் தனியாக நின்று சைன் லாங்குவேஜ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பா. அப்போ எனக்கு தோணுது இங்கே நான் மட்டும் தனியாக இல்லை அப்படிங்கிறது தான். அப்படியே நான் அவளை அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். என்னோட ஒரே கம்பெனி அவள் தான். அப்புறம் சில டைம் அவளோட அம்மா சிஸ்டர்லாம் வந்து அவளை புள்ளி பண்ணுறதை நான் பார்ப்பேன். அப்போது எனக்குள்ளே நான் எடுத்துக்கிட்ட ப்ராமிஸ், நான் வளர்ந்த பிறகு ஹீரோயினை இந்த கேஜை விட்டு வெளியே எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினுக்கு அத கேட்டு நம்ப முடியல. அழுகையாவும் வருது. "இல்ல நீ பொய் சொல்ற. அவள கல்யாணம் பண்ணி 3 வருஷம் ஆகுது. ஆனா நீ அவள எப்படி ட்ரீட் பண்ற? அவள ஹோஸ்டேஜ் மாதிரி ட்ரீட் பண்ற. இப்போ நான் டிவோர்ஸ் பண்ண சொல்லும்போது சும்மா ஒரு கதைய சொல்லாத" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. நான் அந்த மாதிரி அவகிட்ட ரூடா பிஹேவ் பண்றதுக்கான காரணம், அவளோட உயிர காப்பாத்துறதுக்கு தான். என் பக்கத்துல அவ எந்த அளவுக்கு க்ளோஸா இருக்காளோ, அந்த அளவுக்கு அவளுக்கு ஆபத்து வரும். அதுக்காக தான் நான் அவகிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றேன். எல்லாம் அவள ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான். ஆனா, இப்ப தான் எனக்கு ஒண்ணு புரியுது. அந்த கேஜ விட்டு நான் வெளிய கூட்டு வந்தா, அவ ஃப்ரீயா இருப்பான்னு நெனச்சேன். ஆனா, இப்போ நானும் அவளும் ஒரு கேஜுக்குள்ள தான் அடைச்சிருக்கேன். அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்றான். ஹீரோயின் அடுத்த கொஸ்டின் கேட்க வரா. ஆனா, ஹீரோ கட் பண்ணிட்டு, "நான் உனக்கான ஆன்சர் சொல்லிட்டேன். இப்போ நீ சொல்லு. ஹீரோயின் இப்பவும் என்ன டிவோர்ஸ் பண்ண தான் நெனைக்கிறாளா?" அப்படின்னு கேட்கும்போது, "உன்னோட பெர்ஃபார்மன்ஸ்ல தான் அது இருக்கு. இன்னையிலேருந்து நீ அவள எப்படி ட்ரீட் பண்றியோ, அத பார்த்து தான் உன்ன டிவோர்ஸ் பண்ணணுமாங்கிறத டிசைட் பண்ணுவா." அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. ஹீரோ அத ஒரு சான்ஸா எடுத்துக்கிறான். நெக்ஸ்ட் டே கம்பெனில வந்து ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுக்குறாங்க. நீங்க இந்த மந்த் ஃபுல்லா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணதுனால, பாஸ் இன்னைக்கு ஹால்ஃப் டே லீவ் விட்டு உங்கள டீம் பில்டிங்காக அம்யூஸ்மென்ட் பார்க் கூட்டு போக போறாங்க. அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. இது ஒர்க்கர்ஸ்க்கே ஷாக்கிங்கா இருக்கு. எப்போ நம்ம பாஸ் இந்த மாதிரிலாம் கேரிங்கா நம்மள கவனிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த மந்த் நம்ம ஒர்க் வேற லைட்டா தான் இருந்தது. இதுக்கெல்லாமா அப்ரிசியேஷன் குடுப்பாங்க? பரவால்ல, ஹால்ஃப் டே லீவ் கிடைக்குல்ல, அத போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு எல்லாரும் அங்க போறாங்க. பாஸோட நடவடிக்கை எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. ரொம்பவே ஜென்டிலா நடந்துக்கிறாங்கன்னா, அந்த பெர்சன் கண்டிப்பா லவ்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. நீ தப்பா சொல்லாத, அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருச்சு அப்படிங்கிற மாரி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்க எல்லாருமே ஹேர் பேண்ட் இருக்கிறத பார்த்துட்டு, அதில போய் எல்லாரும் ஒவ்வொன்னு சூஸ் பண்றாங்க. அதில ஹீரோயின் ஏஞ்சல சூஸ் பண்ணி வச்சிருப்பா. அப்போ ஹீரோ கிட்ட டெவில காமிச்சு, "பாஸ் இது உங்களுக்கு கரெக்ட்டா சூட் ஆகும்" அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தா, ஹீரோ "எனக்கு இதெல்லாம் பிடிக்காது" அப்படின்னு சொல்லிடுறான். அங்கருந்து வர்ற சன், "உங்களுக்கு இது பிடிக்காதுன்னா நான் எடுத்துக்கிறேன். இது ஹீரோயின் கூட மேட்சிங் ஆகுது" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த டெவில வியர் பண்ணிக்கிறான். கோவொர்க்கர்ஸும் இத பார்த்துட்டு, "இது மேட்சிங்கா சூப்பரா இருக்கு. நான் உங்கள ஃபோட்டோ எடுக்கவா?" அப்படின்னு கேட்க, "பாஸ் கொஞ்சம் நவுண்டுக்குங்க. நான் அவ கூட ஃபோட்டோ எடுக்க போறேன்" அப்படின்னு சன்னு ஹீரோயினுக்கு இடையில போய் நிக்கிறான். ஹீரோவுக்கு செம காண்டாகுது. இப்ப அவன்கிட்ட இருந்த பேண்ட புடுங்கிட்டு, "அது என்னோடது" அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தலையில மாட்டிக்கிறான். "நீங்க ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொன்னீங்கல்ல எடுங்க" அப்படின்னு ஃபோட்டோக்கும் போஸ் குடுத்துட்டு நிக்கிறான். 2 பேரும் கொஞ்சம் பக்கத்துல வந்தா நல்லாருக்கும். அப்படியே 2 பேரும் லவ் சிம்பல் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அத ஃபோட்டோ எடுக்குறாங்க. அடுத்து ஹீரோயினும், "இந்த டெவில் உனக்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகுது" அப்படின்னு டைப் பண்ணி காமிச்சுட்டு போறா. அடுத்து ரைடுக்கு போறாங்க. அப்போ அங்க சன் வந்துட்டு, "நான் உன் பக்கத்துல உட்காரலாமா?" அப்படின்னு அவளுக்கு காஃபி வந்து குடுக்குறான். இப்போ அங்க வர ஹீரோ அவன பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கான். "நீ என்ன கம்பெனில வேற எந்த ஒர்க்கர்ஸ்கிட்டயும் பேச மாட்டியா? ஒரே பொண்ணுங்க கூட தான் இருப்பியா?" அப்படிங்கிற மாரி அவன் கோவப்படுறான். "நம்ம கம்பெனில ஒரு ரூல் இருக்கு தெரியுமா? மென் அண்ட் விமென் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணணும். இந்த மாரி ஒட்டிட்டு போய் உட்காரக்கூடாது" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "இப்படி ஒரு ரூல் இருக்கா? எனக்கு இத பத்தி தெரியாதே" அப்படின்னு சன் கேட்குறான். "உனக்கு தெரியாம இருக்கலாம். நான் இன்னைக்கு தான் அந்த ரூல போட்டேன். ஒழுங்கா எந்திச்சு போ" அப்படின்னு அந்த காஃபியே வாங்கி திரும்ப குடுத்துட்டு அவன அங்கருந்து அனுப்பி விட்டுர்றான். அவன் போன பிறகு ஹீரோயின் பக்கத்துல ஹீரோ வந்து உட்கார்றான். "இந்த ஜூஸ குடி. இதுதான் உன்னோட உடம்புக்கு நல்லது. காஃபி எல்லாம் அவாய்ட் பண்ணு சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து குடுக்குறான். ஹீரோட பிஹேவியர்லாம் அவளுக்கும் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ரைட் முடிச்சதும் அடுத்து ஃபயர் ஒர்க் பார்க்க போறாங்க. ஃபயர் ஒர்க்க ஹீரோயின் என்ஜாய் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருக்கா. ஆனா அந்த டைம் ஹீரோ ஹீரோயின ஃபோட்டோ எடுக்குறான். அப்போ அவளுக்கு கால் வருது. என்ன அந்த மொபைல்லேருந்து கால் வருது? அந்த கிட்னாப்பர் மறுபடியும் கால் பண்றானோ? அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. ஹீரோ பக்கத்துல வந்து என்னாச்சு? அப்படின்னு கேட்டா, "நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போறா. கிட்னாப்பர் கால் அட்டெண்ட் பண்ணி பேசும்போது, "என்ன நீ அவன டிவோர்ஸ் பண்றியா இல்லையா? உன்னோட பிளான என்ன மாத்திக்கிட்டியா?" அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டு மிரட்டிட்டு இருக்கான். "நான் ஹீரோவ டிவோர்ஸ் பண்றதுலயே நீ இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற? அவன நான் டிவோர்ஸ் பண்ணா உனக்கு அதுல என்ன கிடைக்க போகுது?" அப்படின்னு கேட்டா, "அதுல எனக்கு என்ன கிடைக்க போகுதுங்கிறது உன்னோட மேட்டர் கிடையாது. உன்னோட சிஸ்டர் ஜியா சீக்கிரமே கண்ட்ரிக்கு வரப்போறா. அவளோட ஃபியான்ஸிய தான் நீ கல்யாணம் பண்ணியிருக்க ஞாபகம் இருக்கட்டும். அவ இப்ப ரிட்டர்ன் வந்தா, நீ அவளோட லைஃப்ப ரிட்டர்ன் குடுக்க வேண்டியது இருக்கும்.
அவ உன்னை விரட்டுறதுக்கு முன்னாடி நீயே அந்த பிளேஸ காலி பண்ணிட்டு போறது தான் உனக்கு நல்லது. அப்படிங்கிற மாதிரி அவன் வார்னிங் குடுக்குறான். ஹீரோயினும் அத கேட்ட பிறகு கொஞ்சம் வருத்தமா இருக்கா. ஸோ வீட்டுக்கு போனதும் ஹீரோக்கு கால் பண்றா. அவனும் அட்டெண்ட் பண்ணிட்டு சிரிக்கிறான். "என்ன நீ சிரிக்கிற? நான் கிட்னாப்பர் கால் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு சொன்னா, "சரி சொல்லு. உன்னோட வாய்ஸே எனக்கு டயர்டா இருக்கு. நீயும் டே ஃபுல்லா என்ன மாதிரி ப்ளே பண்ண போயிருந்தியா? அப்படியே படுத்துட்டு ரெஸ்ட் எடுப்பா" அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். "ஆமா, அது எப்படி உனக்கு தெரியும்?" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. "அத விடு. அத விட முக்கியமான மேட்டர் உன்கிட்ட பேசுறதுக்காக தான் நான் கால் பண்ணேன். நான் கேள்விப்பட்டேன் ஜியா கண்ட்ரிக்கு ரிட்டர்ன் வரப்போறான்னு. அப்போ ஜியா வந்த பிறகு நீ ஹீரோயின டிவோர்ஸ் பண்ணிருவ தானே?" அப்படிங்கிற மாதிரி அவ கேட்குறா. "உனக்கு கொஞ்சம் கூட கான்ஃபிடென்ஸே இல்லையா?" அப்படின்னு ஹீரோ கேட்டா, "நான் கேட்கறதுக்கு நீ தெளிவா ஆன்சர் பண்ணு" அப்படின்னு ஹீரோயின் மிரட்டிட்டு இருக்கா. ஹீரோ பெருசா கண்டுக்கல. "நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரியுதுல, நான் கிட்னாப்பர் மறந்துடாத" அப்படின்னா, "ஆமாப்பா எனக்கு பயமா தான் இருக்கு" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "அந்த பயம் இருக்கட்டும். எனக்கு உன்னை பத்தின சீக்ரெட் நிறைய தெரியும். அத வச்சு உன்னை என்னால ஜெயிலுக்குள்ள அடைக்கவும் முடியும். அதனால ஒழுங்கா நான் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணு" அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவும், "அப்படியே ஜெயிலுக்கு போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம 2 பேரும் ஒண்ணாவே போலாம். ஒரே செல்ல உட்காந்துக்கலாம்" அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பேச ஆரம்பிச்சிடுறான். "நீ இப்போ என்ன மீன் பண்ற? நீ ஸ்போக் பர்சன். நீ ஒரு டபுள் டேமர்ங்கிறது மீடியாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா, உன்னை பத்தி எவ்வளோ தப்பு தப்பா எழுதுவாங்க. உன்னோட போஸ்டிங்கும் போயிரும் ஞாபகம் இருக்குல்ல? அதனால பயத்தோட ஒழுங்கா ஆன்சர் பண்ணு" அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவும் பதிலுக்கு, "எப்பவுமே நீ தான் கொஸ்டின் கேட்குற, நான் ஆன்சர் பண்றேன். இந்த டைம் நான் சொல்றத நீ பண்ணு, நான் ஆன்சர் பண்றேன்" அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். என்ன கேட்குறான்னா, "லாஸ்ட் டைம் நீ எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்புனல்ல, அதே மாதிரி இப்போவும் ஃபோட்டோஸ் அனுப்பு. அத பார்த்துட்டு நான் உனக்கு ஆன்சர் பண்றேன்" அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறான். இவன் என்ன இப்போ பெர்வெர்ட் மாதிரி பேசுறான் அப்படின்னு நினைச்சிட்டு, "இப்போ உன் ஒய்ஃப் என் பக்கத்துல இல்ல. அதனால என்னால ஃபோட்டோ எடுத்து அனுப்ப முடியாது" அப்படிங்கிற மாதிரி கிட்னாப்பர் சொல்றான். "நான் அவளோட ஃபோட்டோஸ் கேட்கல. நான் உன்னோட ஃபோட்டோஸ் தான் கேட்டேன்" அப்படின்னு சொன்னா, "நான் ஒரு மேன் மாதிரி தான் பேசிட்டு இருக்கேன். அவனுக்கு எதுக்கு மேனோட ஃபோட்டோ?" அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியல. இங்க ஹீரோ, "நீ எனக்கு ஃபோட்டோ அனுப்புனா மட்டும் தான் இனி எனக்கு கால் பண்ணும். அப்படியே மீறி நீ கால் பண்ண, அதுக்காக ரெக்ரெட் பண்ணுவ பார்த்துக்கோ" அப்படின்னு கால கட் பண்ணிடுறான். ஹீரோக்கு அடுத்து கசினோட ஃபோட்டோ கிடைக்குது. "உங்க அங்கிள கிட்னாப் பண்ண பர்சன் இவன் தான்" அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ அந்த ஃபோட்டோவ ரிலீஸ் பண்ணி வாண்டட் கிரிமினல் லிஸ்ட்ல போட சொல்றான். அத நியூஸ்லயும் போடுறாங்க. அந்த டைம் கசின் ஒரு ஹோட்டல் ரூம்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். அவனுமே அந்த நியூஸ பார்க்குறான். அந்த டைம் பார்த்து டோர் நாக் பண்ற சத்தம் கேட்குது. "யாரு?" அப்படின்னு கேட்கும்போது, "ரூம் கிளீனிங்காக வந்திருக்கோம்" அப்படின்னு ஒரு லேடி சொல்றா. வெளிய பார்த்தா அந்த லேடி மட்டும் இல்ல, போலீஸும் கூட வந்திருக்காங்க. இங்க அவன் டோர் ஓப்பன் பண்ணதுனால இவங்களே ஓப்பன் பண்ணி உள்ள போய் பார்க்குறாங்க. அவன் ஜன்னல் வழியா குதிச்சு எஸ்கேப் ஆயிட்டான். ஸோ இப்போ அவன துரத்திக்கிட்டு ஓடுறாங்க. அங்க போய் ஜியா கசின் கிட்ட பேசுறா. "என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதுக்கு நீ எனக்காக ஒண்ணு பண்ணணும். ஹீரோயினா ஹீரோவ டிவோர்ஸ் பண்ண வைக்கணும். நீ அப்படி பண்ணா உனக்கு தேவையானத நான் பண்றேன்" அப்படின்னு ஜியா பேசுறா. "எனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்டா, "எனக்கு தெரியும். நீ ஹீரோ கிட்ட ரிவெஞ்ச் எடுக்கணும். அவன் எல்லாத்தையும் லூஸ் பண்ணணும். அவனோட ஸ்டேட்டஸ், அவனோட பதவி எல்லாமே அவன்கிட்ட போகணும்னு தான் நீ ஆசைப்படுற. அது எல்லாமே நான் உனக்காக பண்றேன். எனக்கு ஜஸ்ட் ஹீரோ என் பக்கத்துல இருக்கணும். அவ்வளவுதான். அவன் எனக்கு வேணும். அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். நீ அவங்க 2 பேரையும் பிரிச்சா போதும். மத்த எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு ஜியா சொல்றா. அடுத்து இப்போ ஹீரோவோட அப்பா அவனை கூப்பிட்டுருக்காங்க. அதனால அவனும் ரெஸ்டாரண்ட் போறான். அங்க போய் பார்த்தா ஜியா வந்திருக்கா. "இதுக்காக தான் என்ன கூப்பிட்டீங்களா?" அப்படின்னு. ஹீரோக்கு அவங்க கூட பேசுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. "ஸோ உங்களுக்கு 10 மினிட்ஸ் தான் டைம். அதுக்குள்ள என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உட்கார்றான். அவங்க 2 பேரும் ஜியாக்கும் ஹீரோக்கும் மேட்ச் மேக்கிங் வேலை தான் பார்க்குறாங்க. ஜியா ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கா. அவள பார்த்து பேசு கொஞ்சம். அப்புறம் "அவ தான் உனக்கான கரெக்ட் மேட்சா வந்திருப்பா. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணீங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும்" அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. ஹீரோக்கு அதெல்லாம் கேட்கறதுல இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. "எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். பின்னாடி ஜியாவும், "நான் அவனை வழி அனுப்பிட்டு வரேன்" அப்படின்னு பின்னாடியே நடந்து போறா. பட் அத ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஆல்ரெடி ஆள் அரேஞ்ச் பண்ணியிருக்கா. 2 பேரும் சேர்ந்து போற மாதிரி ஃபோட்டோ எடுத்து அத ஹீரோயினுக்கு சென்ட் பண்றாங்க. அந்த டைம் கிட்னாப்பர்ட்டருந்து கால் வருது. "உனக்கு நான் குடுத்த பிரசன்ட் பிடிச்சிருக்கா?" அப்படின்னு அவன் கேட்குறான். "இதெல்லாம் நீ எதுக்காக பண்ற?" அப்படின்னு கேட்டா, "நான் உனக்கு உண்மைய புரிய வைக்கிறேன். நீ ஜியாவோட பிளேஸ்ல தான் அவன மேரேஜ் பண்ணிக்கிட்டது. இப்போ ஜியா வந்த பிறகு என்னாச்சு? அவன் உனக்கு பின்னாடி போய் அவள டேட் பண்ணிட்டு இருக்கான். என்னதான் நீ அவன்கிட்ட அஃபெக்ஷன் காமிச்சாலும் சரி, எல்லாமே வேஸ்ட் தான். அதனால நீயே ஃபர்ஸ்ட் அவன டிவோர்ஸ் பண்ணிரு. அதான் நல்லது" அப்படிங்கிற மாதிரி கிட்னாப்பர் பேசிட்டு இருக்கான். "இதெல்லாம் நீ பண்றது நானும் ஹீரோவும் டிவோர்ஸ் பண்றதுக்காக தானா?"
அப்படியே நான் அவன டிவோர்ஸ் பண்றதா இருந்தாலும், அது என்னோட டிசிஷன்ல தான் இருக்கும். நீ சொன்னதுக்காகலாம் என்னால டிவோர்ஸ் பண்ண முடியாது." அப்படின்னு ஹீரோயின் கால வச்சிடுறா. அடுத்து ஆஃபீஸ்ல ஹீரோவ பார்க்கும்போது மொறச்சுக்கிட்டே போறா. ஹீரோ இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு அவகிட்ட பேச போனா, அதுக்குள்ள ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ஒரு நியூஸ காமிக்கிறாங்க. அதுல ஹீரோ எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நெறைய தப்பான போஸ்ட்லாம் போயிருக்கு. அதுவும் ட்ரெண்டிங் நம்பர் 1ல போயிட்டுருக்கான். பார்க்கும்போதே தெரியுது ஃபோட்டோஷாப் பண்ணதுன்னு. பட் அந்த நியூஸ் ரொம்பவே ஃபாஸ்ட்டா ஸ்ப்ரெட் ஆயிட்டுருக்கு. இது நல்லது கிடையாது. ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட இருந்து நெறைய கால் வேற வந்துட்டுருக்கு. ஸோ நீங்க அவங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுறீங்களா? அப்படிங்கிற மாதிரி அந்த பெர்சன் கேட்க, ஹீரோவும் கான்ஃபரன்ஸ் ரெடி பண்ண சொல்றான். அங்க ஹீரோயின் தான் சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரட்டரா போய் நிப்பா. அப்போ ரிப்போர்ட்டர்ஸ் ஹீரோவ பார்த்து, "நீங்க ராயல் ஃபேமிலி ரெப்ரசன்டேட்டிவா இருக்கீங்க. ஆனா உங்கள பத்தி இவ்ளோ தப்பான ரூமர்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் உண்மையா? அப்படி இருந்தா நீங்க எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருக்கீங்க. உங்களால எப்படி இந்த பொசிஷன்ல இருக்க முடியும்?" அப்படிங்கிற மாரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஹீரோவும் இது எல்லாமே ஃபேக்கு. நான் என் ஒய்ஃப ட்ரூவா லவ் பண்றேன். நான் அவளுக்கு எப்பவுமே உண்மையா தான் இருந்திருக்கேன். எனக்கு வேற யார் கூடயும் அஃபேர் கிடையாது. இந்த மேட்டர நான் லா படி டீல் பண்ணுவேன். அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். நீங்க உங்க ஒய்ஃப லவ் பண்றதா சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் என்ன அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணாம இருக்கீங்க? அப்படிங்கிற மாரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஹீரோ ஆன்சர் பண்றதுக்குள்ள அங்கேருந்து ஜியா வரா. நான் தான் அவனோட ஒய்ஃப் அப்படின்னு அங்க வந்து நிக்கிறா. இது எல்லாமே ஃபோட்டோஷாப் பண்ணது. அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. ஒரிஜினல் ஃபோட்டோஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ காமிக்கிறா. ஹீரோயின ரொம்பவே கேர் பண்ணுவான். நான் தான் என்னோட ஐடென்டிட்டி வெளிய போகக்கூடாதுன்னு நெனச்சேன். அதுக்காக தான் அவன் யார்கிட்டயும் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணல. அவ மேல இந்த மேட்டர்ல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவ மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு ஜியா வந்து சொல்றா. ஆல்ரெடி பாஸ்ட்ல ஜியாக்கும் இவனுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல. அப்போ அதெல்லாம் உண்மைதான். இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிருக்கு. ஸ்டேட்டஸும் கரெக்ட்டா இருக்கு. 2 பேரும் பெர்ஃபெக்ட்டான ஜோடி தான் அப்படிங்கிற மாரிலாம் எல்லாரும் பேசுறாங்க. ஹீரோயின் அங்கருந்து அப்செட்டா போறா. ஹீரோவாலயும் இத அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஹீரோயின்ட்ட பேசலான்னு பார்த்தா, ஜியா ஸ்டாப் பண்றா. "எங்க போற? நான் உனக்காக தானே வந்து ஹெல்ப் பண்ணேன். ஸோ ஒரு தேங்க்ஸ் கூட கிடையாதா?" அப்படிங்கிற மாரி அவ பேசுறா. ஹீரோ செம்ம டென்ஷன்ல இப்போ ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரையும் பார்த்து, "இப்போ ஜியா சொன்னது எல்லாமே அவளோட ஸ்டேட்மெண்ட் தான். அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறான். அடுத்து ஜியா ஹீரோயின பார்க்க போறா. "நான் சடனா வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பா நீ திங்க் பண்ணியிருப்பல்ல, நான் எதுக்காக இப்போ வந்திருக்கேன்னு?" அப்படின்னு கேட்டா, "ஆமா, நீ இப்போ எதுக்காக வந்திருக்க?" அப்படின்னு ஹீரோயினும் கேட்குறா. "நான் இந்த டைம் என்னோடது எல்லாத்தையுமே ரிட்டர்ன் எடுத்துக்க போறேன். அதுக்காக தான் வந்திருக்கேன். ஹீரோவையும் சேர்த்து தான் சொல்றேன். அவன் கூட ஃபர்ஸ்ட் மேரேஜ் எனக்கு தானே ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ அவன் எனக்கு தான். நீ என்னோட வழிய விட்டு போயிரு." அப்படிங்கிற மாதிரி அவன் மிரட்டுறா. ஹீரோயின் அத பத்தி பேச வரா. "நீ உன் வாய்ஸே யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரியும் உன்னால பேச முடியுங்கிறது." அப்படின்னு ஜியா சொல்றா. அப்போ சின்ன வயசு இன்சிடென்ட் ஒண்ணு காமிக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே ஜியாக்கு நெறைய டேலண்ட்லாம் உண்டு. அவளோட பெர்ஃபார்மன்ஸ பார்த்து எல்லாருமே அவள பாராட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு பார்ட்டி டைம்ல ஜியா பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சு உள்ள போன பிறகு, ஹீரோயினுக்கு அத ப்ளே பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஸோ ஹீரோயினும் சாங்க ப்ளே பண்ணிட்டு அத சிங் பண்ணவும் செய்றா. அத ஜியா வந்து பார்த்துட்டா. "இவ பொய் சொல்றாப்பா! இவளால பேச முடியும்." அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட போட்டு குடுக்குறா. ஆனா அவளோட ஸ்டெப் மதர் அதாவது ஹீரோயினோட அம்மா போயிட்டு, "இல்ல அவளால பேசவே முடியாது. அவ வாயில சுடு தண்ணிய ஊத்திக்கிட்டா. அதனால அவளால பேச முடியாது." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த ஜியாவால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஹீரோயின் பேசுனத தான் நான் பார்த்தனே அப்படின்னு திரும்பவும் சொல்றா. "நான் அவன உனக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாரு." அப்படின்னு ஹீரோயின போய் அடிப்பாங்க. எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா ஹீரோயின் வாயிலருந்து ஒரு சத்தம் கூட வராது. அந்த டைம் ஜியா தான் பொய் சொன்ன மாரி தெரிஞ்சிருக்கும். பட் ஜியாக்கு நல்லாவே தெரியும் ஹீரோனால பேச முடியும். அவ வேணும்னு தான் பேசாம இருக்கிறா அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஹீரோயின பார்த்தா அதான் சொல்றா. "நீ எதுக்காக இந்த மாரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கன்னு தெரியாது. பட் எனக்கு தெரியும் உன்னால பேச முடியுங்கிறது. ஒழுங்கா ஹீரோவ டிவோர்ஸ் பண்ணிரு. அவன் எனக்கு தான்." அப்படின்னு ஜியா பேசிட்டு இருக்கா. ஹீரோயினும் இப்போ மேரேஜ் வேணா உங்க 2 பேருக்கும் ஃபிக்ஸ் ஆயிருக்கலாம். ஆனா அவன் கல்யாணம் பண்ண மணப்பெண் நான் தான். டாக்குமெண்ட் படி நான் தான் அவனோட ஒய்ஃப். ஸோ அவன டிவோர்ஸ் பண்றதா இருந்தா நான் மட்டும் தான் அதுக்காக முடிவெடுக்க முடியும். அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஸ்ட்ராங்கா பேசிட்டு போறா. வீட்டுக்கு வந்ததும் நான் சொன்னது கரெக்ட் தானே. அப்படியே அவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா, ஹீரோ தானே வந்து என்கிட்ட டிவோர்ஸ் ப்ரப்போஸ் பண்ணணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. அப்போ ஹீரோ அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி அவளுக்கு பொக்கே வந்து குடுக்குறான். அப்புறம் ஒரு ஃபைலையும் எடுக்குறான். "நம்மளோட மேரேஜ் அக்ரீமெண்ட்ட நான் ரீட்ராஃப்ட் பண்ணியிருக்கேன்." அப்படின்னு சொல்றான். "இதெல்லாம் எதுக்கு இப்போ சடனா பண்ற? ஜியா ரிட்டர்ன் வந்துட்டா. அதுக்காக தான் எல்லாத்தையும் பண்றியா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. "என்ன அவ வந்ததும் உன்ன மீட் பண்ணி பேசினாளா? உன்ன என்ன டிவோர்ஸ் பண்ண சொன்னாளா?" அப்படின்னு கேட்டா, "ஆமா, இதெல்லாம் உனக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்டா, "அவ ஸ்டார்ட்டிங்லேருந்தே நம்ம 2 பேரையும் பிரிக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா.
ஸோ எனக்கு அவளை பற்றி நல்லாவே தெரியும். இந்த நியூ அக்ரிமெண்ட்டில் 2 கண்டிஷன் தான். ஃபஸ்ட்டு, இந்த ரிலேஷன்ஷிப்பில் டிவோர்ஸை ஒய்ஃபால் மட்டும்தான் இனிஷியேட் பண்ண முடியும். ஹஸ்பண்டால் டிவோர்ஸை இனிஷியேட் பண்ண முடியாது. 2வது, உன்னோட ஹஸ்பண்டை நீ ஃபுல்லாக நம்பணும். அவன்கிட்ட எதையும் நீ மறைக்கக்கூடாது அப்படின்னு ஹீரோ போட்டிருக்கான். அடுத்ததாக ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணவும் செய்கிறான். ஸ்டார்டிங்கில் உன்னை மேரேஜ் பண்ணிக்கும்போது நீ என் கூட இருந்தால் ரிலாக்ஸ்டாக இருப்ப, ஃப்ரீயாக இருப்பேன்னு நினச்சேன். இந்த 3 இயர்ஸ் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. இப்போ நீ என்னை விட்டு பிரிய போற அப்படின்னு தெரியும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் உன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுப்பியா நான் உன்னை லவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணுறான். ஹீரோயின் கிட்ட இருந்து ஆன்சர் வரல. ஸோ ஒன்றும் அவசரம் இல்லை, நீ நல்லா திங்க் பண்ணு, நான் உனக்காக வெயிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அந்த டைம் ஹீரோயின் ஃபஸ்ட் டைமாக வாயை திறந்து எனக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறா. இதான் ஃபஸ்ட்டு வார்த்தை ஹீரோ கிட்ட அவ பேசுறது. ஸோ உண்மையாக தான் சொல்கிறியா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் ஆமான்னு சொல்லிட்டு கையை காமிக்கிறா. ஸோ ஹீரோ ரிங்கு போட்டு விட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். அவங்களோட ரிலேஷன்ஷிப் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. காலையில் முழிச்சதும் என்ன நல்லா தூங்குனியா அப்படின்னு கேட்டால் ஆமாம் நல்லா தூங்குனேன் அப்படின்னு ஹீரோயின் இப்போ கம்ஃபர்டபுளாக அவங்ககிட்ட பேசுகிறா. என்னால் பேச முடியுங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லலை, அதனால உனக்கு எதுவும் கோவம் இல்லையா அப்படின்னு ஹீரோயின் கேட்டா, அதான் நீ இப்போ என்கிட்ட பேசுகிறல்ல இதுவே எனக்கு போதும். நம்ம இப்போ தானே கண்டிஷன் போட்டிருக்கோம், நீ என்கிட்ட எதையுமே மறைக்கக்கூடாது, என்னை நீ ஃபுல்லாக நம்பணுன்ட்டு. ஸோ இனி அதுபடி இருக்கலாம், உன் மேலே எனக்கு எந்த கோவமும் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்போது ஹீரோயினுக்கு அந்த கிட்னாப்பர் மாதிரி பேசுகிற மேட்ரு தெரிஞ்சா இவன் இதே மாதிரி இருப்பானா இல்லை கோவப்படுவானா. ஸோ அதை பற்றி அவளுக்கு ஓப்பன் அப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இந்த டைம் ஹீரோவும் எனக்கு பேரிஸில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் கிளம்புறேன், நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் காரில் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறா. அப்போ அந்த கிட்னாப்பர்கிட்ட இருந்து கால் வருது, அதான் ஹீரோட கசின்கிட்ட இருந்து. அவன் இப்போ கால் பண்ணிட்டு ஜியா ரிட்டன் வந்துட்டா, இப்போ உங்கள் 2 பேரோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, எப்படி டிவோர்ஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். அதை பற்றி நீ எதுக்கு கேட்குற, இந்த மாதிரி என்ன த்ரெட்டன் பண்ணால் நான் ஹீரோ டிவோர்ஸ் பண்ணிடுவேன்னு நினைக்காத, அது நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. ஸோ நீ நான் சொல்கிறது கேட்கலனா அப்போ என்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதா அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்புறம் தான் ஹீரோயின் பார்க்குறா காரில் பிரேக் பிடிக்கல. அப்புறம் காரோட கண்ட்ரோல் எதுவுமே அவள் கையில் இல்லை, அது பாட்டுக்கு கார் போகுது. எல்லாத்துக்கும் கசன் கிட்ட தான் ரிமோட் இருக்கு, அதை வச்சு தான் காரை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ காரை ஸ்டாப் பண்ணி அவனும் காரில் ஏறிட்டான். இதெல்லாம் இதுக்கு முன்னாடியே நடந்த மாதிரி இருக்குல்ல, நீ தான் அவனை டிவோர்ஸ் பண்ண மாட்டேங்கிற, உன்னோட உயிரை லிவரேஜாக வச்சு அவனை உன்னை டிவோர்ஸ் பண்ண வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கசின் சொல்கிறான். ஹீரோக்கும் இப்போ கால் பண்ணி கசின் எப்படி இருக்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உன்னோட ஒய்ஃப் இப்போ என்கிட்ட தான் இருக்கா அப்படின்னு அவன் பேசுகிறான். ஹீரோயின் என்ன பண்ண அப்படின்னு கேட்க, உன்னை நினச்சா எனக்கு ரொம்பவே பொறாமையாக இருக்குது. உன்னோட லைஃப்பை பாரு, அழகான ஒய்ஃப் இருக்கா, உனக்கு நல்ல வேலை இருக்குது, ஆனால் நீ எனக்கு என்ன பண்ண, என்னை இறக்கமே இல்லாமல் போலீஸில் ஒப்படைச்சல, நான் ஜெயிலுக்கு போகிற டைமில் என்ன சொல்லிட்டு போனேன், திரும்ப வரும்போது உங்ககிட்ட ரிவெஞ்ச் எடுப்பேன்னு சொன்னல, அதை தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்குன்னு இங்கே எதுவுமே இருக்கக்கூடாது, உனக்குன்னு இருக்கிற எல்லாத்தையுமே நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு அவன் பேசுகிறான். உனக்கு இப்போ என் கூட தானே பிரச்சனை, அப்போ என்கிட்ட வந்து போது நான் உன்னை மீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் ஹீரோன்னு எதுவும் பண்ணாத அப்படின்னு ஹீரோ கேட்குறான். நீ கேட்குறதுனால இதை சொல்கிறேன், லைஃபுக்கு பதிலாக ஒரு லைஃப் தான். இப்போ அவள் கழுத்துக்கிட்ட நான் கத்தி வச்சுருக்கேன், இப்போ அதுக்கு பதிலாக நீ ஒரு கத்தி எடுத்து உன்னையே ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன்னா நான் ஹீரோனை உயிரோட விட்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுகிறான். ஹீரோவும் அதை அக்ரி பண்ணுற முடிவில் தான் இருக்கான். ஆனால் ஹீரோயின் நீ அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. இதெல்லாம் என்னால் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு இவன் உன்னோட கசின்ங்கிறது எனக்கு தெரியாது, இவன் கூட சேர்ந்து நானும் உன்னை பிளாக்மெயில் பண்ணேன், இதெல்லாம் என்கிட்ட தான் ஸ்டார்ட் ஆச்சு. இது வரைக்கும் நீயே முன்னாடி இருந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ண, இந்த டைம் நான் உன்னை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் காரை ஸ்டார்ட் பண்ணுறா. அதை இந்த கிட்னாப்பரே எக்ஸ்பெக்ட் பண்ணல. காரை வேகமாக ஓட்ட அது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்து 3 டேஸ் கழிச்சு தான் அந்த காரையை கண்டுபிடிக்கிறாங்க. அதில் அந்த கிட்னாப்பரோட பாடி கிடைக்குது. ஹீரோயின் மட்டும் மிஸ்ஸிங், ராயல் ஃபேமிலி ஸ்போக் பர்சனோட ஒய்ஃப் மட்டும் மிஸ்ஸிங் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் எல்லா மீடியாலையும் போயிட்டுருக்கு. ஹீரோவும் அந்த மீடியாவில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறான், என் ஒய்ஃபை 3 டேஸ் முன்னாடி ஒரு கிட்னாப்பர் வந்து கடத்திட்டு போயிட்டான், அதில் என் ஒய்ஃப் காணாமல் போயிட்டாங்க. யாராவது என் ஒய்ஃப் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு போலீஸ் கால் பண்ணுங்க, அப்போ தான் என்னால் அவளை திரும்ப மீட் பண்ண முடியும், அவளுக்காக நான் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது, இதை நான் அவளோட ஹஸ்பண்டாக தான் கேட்குறேன், ப்ளீஸ் எனக்காக எல்லாரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அங்கே வந்து பேசுகிறான். ஸோ இங்கே பேம்ப்ளெட்டும் கொடுக்குறாங்க ஹீரோனோட ஃபோட்டோ வச்சு. இந்த டைம் அவனுக்கு ஜியாக்கிட்ட இருந்து கால் வருது.
ஹீரோயின் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். நீ என்ன வந்து மீட் பண்ண வா அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் போயிட்டு கேட்குறான். ஹீரோயின் எங்க இருக்கான்னு தெரியுமா? அவ இப்போ சேஃபா இருக்காளா? அப்படின்னு கேட்டா, இதுவரைக்கும் சேஃபா தான் இருந்தா. என்ன எப்படின்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி பேசுறா. உனக்கு அவ எங்க இருக்கான்னு தெரியும்ல? அவ எங்க இருக்கா? அப்படின்னு கேட்டா, அத சொல்றதுல எனக்கு என்ன யூஸ் இருக்கு? அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. நீ சொல்றியா? இல்லைன்னா இங்கேயே உன்னை கொன்னுருவேன் அப்படின்னு ஹீரோ மிரட்டினாலும், பரவாயில்ல நான் செத்தா அவளே என் கூட சேர்ந்து தான் சாகப் போறா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. சரி உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்டா, நமக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல, அந்த மேரேஜ் எனக்கு நடக்கணும். நான் உன்னோட ஒய்ஃப் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நீ சம்மதம் சொன்னா ஹீரோயின் எங்க இருக்காங்கிறத சொல்றேன். அப்படிங்கிற மாதிரி அவ பிளாக்மெயில் பண்றா. ஹீரோவும் ஹீரோயினுக்காக ஓகேன்னு சொல்றான். உடனே ஜியாவும் அந்த அட்ரஸ் மெசேஜ் பண்றா. ஹீரோயின் எங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க. அவ ஒரு பேட் ட்ரீமோட கண்ணு முழிக்கிறா. பக்கத்துல ஹீரோ இருக்கிறத பார்த்ததும் இங்க எப்படி வந்தா அப்படின்னு கேக்குறா. அந்த ஆக்சிடென்ட்ல நீ மலை அடிவாரத்துல விழுந்துட்ட. அப்போ உன்னை பார்த்தவங்க தான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த கிட்னாப்பர் ஆல்ரெடி செத்துட்டான் அப்படின்னு ஹீரோ சொல்றான். உனக்கு எதுவும் ஆகலைல நான் ரொம்பவே பயந்துட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இந்த மாதிரி நீயும் பண்ணாத. நீ இல்லைன்னா இந்த லைஃப்ல நானும் ஹாப்பியா இருக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஒருவேளை ஃபியூச்சர்ல உன்னால என்ன பார்க்க முடியல, என்ன காண்டாக்ட் பண்ண முடியலன்னா நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் உன்னை தேடி வருவேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்புறம் ஹீரோயினும் நைட் நீ என் கூடவே ஸ்டே பண்றியா? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ல 2 பேரும் ஒரே பெட்ல தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இடையில முழிச்சதும் வெளியே போறா. அந்த கிட்னாப்பர் மொபைல் எடுத்து அதுலேருந்து ஹீரோவை காண்டாக்ட் பண்றா. இந்த உண்மையை நான் அவன்கிட்ட எப்படியும் ஒரு நாள் ஓப்பன் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு அவன் நினைக்கிறா. இப்போ ஹீரோ கால் அட்டன் பண்ணதும், நீ கிட்னாப்பரை பிடிச்சிட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆமா அவன் செத்துட்டான். ஆனா ஒன்று தான் என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். சரி நானே உன்னை மீட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா ஓகே நாளைக்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டான். ஆனா ஹீரோயினுக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கு. அவன் என்னை பார்த்து எப்படி ஃபீல் பண்ணுவான்? கண்டிப்பா என்னை பார்க்க அவனுக்கு அருவருப்பா தான் இருக்கும். அவனோட சொந்த ஒய்ஃபு கிட்னாப்பர் மாதிரி டிவோர்ஸ் பண்ண சொல்லி அவனை ஃபோர்ஸ் பண்ணி அவனை பிளாக்மெயில் பண்ணி என்னலாம் நான் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு அவளுக்கு ரொம்பவே நெருடலா இருக்கு. இப்போ அந்த பில்டிங் பக்கத்துல போயிட்டா. அப்போ ஹீரோ கிட்ட இருந்து மறுபடியும் கால் வருது. என்ன வந்துட்டியா அப்படின்ட்டு. ஆமா நான் வந்துட்டேன். ஆனா உன்னை மீட் பண்றதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றா. எதுக்காக அப்படின்னு கேட்டா, என்ன பார்த்தா நீ வெறுக்க மாட்டல்ல? ஒருவேளை என்ன பார்த்து நீ டிஸ்கஸ்டிங்கா ஃபீல் பண்ணனா? அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் பேசுறா. உனக்கு கொஞ்சம் கூட உன் மேல கான்ஃபிடன்ஸ் இல்லையா? நம்மளோட மேரேஜ் அக்ரீமெண்ட்ல என்ன இருந்தது? என்னைக்குமே ஒய்ஃப் ஹஸ்பண்ட ஃபுல்லா ட்ரஸ்ட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ பின்னாடி வரான். அப்போ உனக்கு ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு கேட்டா, ஆமா தெரியும். அப்புறம் எதுக்கு நீ எதுவுமே சொல்லாம இருந்த அப்படின்னு கேட்டா, ஏன் உன்னை எக்ஸ்போஸ் பண்ணல உன் மேல கோவப்படலன்னு கேட்குறியா? நீ என்ன பண்ணாலும் சரி என்னால உன் மேல கோவப்படவோ உன்னை வெறுக்கவும் முடியாது. நீ தான் என் பொண்டாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கிஸ் பண்ணுறான். அப்படியே 2 பேரும் பேச்சப் ஆயிட்டாங்க. இந்த டைம் ஹீரோ எனக்கு பில்டிங்கில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது நீ எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போகிறான். ஹீரோயின் வெளியே போன பிறகு ஹீரோ இப்போ ஜியாக்கு கால் பண்ணி பேசுகிறான். என்னை மன்னிச்சிரு நான் சொன்ன மாதிரி என்னால் ஒன்று மேரேஜ் பண்ணிக்க முடியாது. அப்புறம் நான் போன பிறகு அதுக்காக ஹீரோயினை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி முடிக்க பாம் பிளாஸ்ட் ஆகிற சத்தம் கேட்குது. அந்த பில்டிங்கே வெடிக்குது. ஹீரோயின் அது வெளியே நின்று பார்க்குறா. ஹீரோவில் மாட்டிக்கிட்டா அப்படின்னு அவள் அழுதுகிட்டு இருக்கா. அப்புறம் நியூஸ் எல்லாமே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதில் ராயல் ஃபேமிலியோட ஸ்போக் பர்சன் செங் அதில் இறந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் தான் போய்கிட்டு இருக்கு. ஹீரோ அந்த பிளேஸுக்கு போகிறதுக்கு மட்டும் அவனோட ஃபைனல் வில்ல எழுதி வச்சுருக்கான். அதில் அவனோட எல்லா ப்ராப்பர்ட்டியுமே ஹீரோயின் பேருக்கு மாற்றி எழுதியிருக்கான். அது கூடவே ஒரு லெட்டரும் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே உனக்கு தான். இது இருக்கும்போது நீ மற்றவங்க முன்னாடி தலை குனிஞ்சிருக்க வேண்டியதில்லை. ஸோ நீ ஹாப்பியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுதி வச்சிருக்கான். ஹீரோயினுக்கு அதை பார்த்து கஷ்டமா இருக்கு. அடுத்து அவளுக்கு ஒரு கால் வருது ஒரு நம்பர்லேருந்து. ஹலோ அப்படின்னு பேசும்போது ஒரு பிளேஸ்க்கு வர சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு அது ஹீரோட வாய்ஸ் மாதிரி கேட்குது. அதனால அந்த பிளேஸ்க்கும் போகிறா. அங்கே போய் பார்த்தா யாருமே இல்லை. இது ஒருவேளை ப்ராங்க் காலாக இருக்கும். நான் தான் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. அந்த டைம் பின்னாடி இந்த ஹீரோனை கூப்பிட்ற சத்தம் கேட்குது. இது ப்ராங்காக இருந்தாலும் எப்படி என் கண்ணு என்னை ஏமாத்தும்? அப்போ இது அவன்தானா அப்படின்னு ஹீரோயின் பார்க்குறா. அவனும் இப்போ பக்கத்தில் வந்து, நான் தான் சொன்னேன்ல உன் கண்ணு முன்னாடி நான் இல்லாமல் போனால் கவலைப்படாத. நானே உன்னை தேடி வருவேன்னு சொன்னேன்ல அதான் வந்துட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் நார்மல் கப்பலாக அவங்க லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி காமிக்கிறதோட இந்த ட்ராமா எண்ட் ஆகுது.
உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ட்ராமாஸ் பார்க்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in next video. Thanks for watching.